Hi students. Hi students. இன்னைக்கு வந்து நம்ம dual natureல வந்து part 2 பார்க்க போறோம். ஓகே, சோ போன வீடியோல வந்து நம்ம part 1 பார்த்தோம் இல்லையா? சோ இது வந்து part 2. ஓகே. சோ part 2ல வந்து part 1ல basics clearly we have seen. சோ இதுல வந்து நம்ம experimental photoelectric effect ல இருந்து we will continue. ஓகே. அதாவது experimental way of studying photoelectric effect. So let's start with this now. Okay, so நீங்க join பண்ணிட்டீங்கன்னா மறக்காம என்ன பண்ணுங்க, லைவ் வந்து லைக் பண்ணுங்க. ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்க. ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவர் வந்து படிக்கலன்னு சொல்லிட்டு இருப்பாரு, உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. யார் அந்த படிச்சுட்டே இருப்பாரு பட் படிக்காம இருப்பாரு, படிக்கலன்னு சொல்லுவார் இல்லையா, அவருக்குலாம் அனுப்பி விடுங்க நம்ம லைவை. ரைட், சரிப்பா, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எல்லோரும் பார்ட் 1 பார்த்துருப்பீங்க. ஸோ பார்ட் 1 பார்க்கலன்னா நம்மளோட சேனலுக்குள்ளே போய் நீங்கள் லைவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 1 இருக்கும். ஓகே, ரைட் பா. ஹாய் ஹாய் சார், ப்ளீஸ் சால்வ் எம்டிஜி. எஸ், நம்ம ஃபஸ்ட்டு தியரி பார்த்துடலாம். ஓகே, ஒன் பை ஒன் வில் கோ. ரைட் பா. ஸோ but as usual rules are very clear. ஃபஸ்ட்டு நான் ஒரு டாப்பிக்கை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டவுட்ஸ் வரும்போது நீங்கள் டவுட்ஸை வந்து நம்ம சேட்டில் போட்டுருங்க, லைவ் சேட்டில். வாட் ஐ வில் டூ இஸ், அந்த டாப்பிக்கை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நடுவில் வந்து நான் வந்து அந்த டவுட்ஸை வந்து பார்ப்பேன். ஓகே, ஸோ தட்ஸ் வாட் லைவில் வந்து அப்படி தான் நான் உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ண முடியும். ஓகே, ரைட் பா. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் நவ். ஸோ கவனிங்க, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இல்லையா. ஸோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் நம்ம வந்து பேசிக்கலி எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடி ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி வி நீட் டு நோ சம்திங், ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது என்னன்றதை பார்க்கலாம். சார்ஜ் பார்ட்டிக்கல், ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல் accelerated, charge particle accelerated by a potential difference. Charge particle accelerated by a potential difference. Okay, of del v. ரைட்டா. ஸோ அதாவது இது என்னன்றதை பார்க்கலாம். நீங்கள் இது நம்ம சாப்டர் 1 and 2லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரைட். ஸோ நீங்கள் ரெக்கார்டட்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இது இப்போ ஆல்ரெடி என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஓகே, லைக் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் சார்ஜ் பார்ட்டிக்கல் நம்ம யூடியூப் ஆல்ரெடி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை பார்த்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாததுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நவ் ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகே, நல்லா கவனிங்கப்பா. ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கலை எப்படி ஆக்சலரேட் பண்ணுவாங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் டெர்மினல், அதாவது ஹை பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய V ப்ளஸ் ஹை பொட்டென்ஷியல், இது வந்து லோ பொட்டென்ஷியல். ஓகே, இது வந்து ஒரு பிளேட். தீஸ் ஆர் டூ பிளேட்ஸ், பிளேட் 1, திஸ் இஸ் பிளேட் 2. ஓகே, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் பிளேட் 1, திஸ் இஸ் பிளேட் 2. இப்போ வால்யூம் கம்மியாக இருக்கா, should I increase the volume? இப்போ வால்யூம் எல்லாரும் கிளியராக கேட்குதா? Anyone is having problem with the volume? But volume everyone is okay. Low volume சொல்லிருக்கீங்க. Let me check volume எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே, இப்போ வால்யூம் கம்மியாக இருக்கா, ஷுட் ஓகே, ஐ திங்க் வால்யூம் இஸ் ஓகே, கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ செக் நவ். சரிப்பா, இப்போ நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். ரைட், சரி. இப்போ வந்து ரெண்டு பிளேட் இருக்குது. ஒரு பிளேட் பாசிட்டிவ் பிளேட், இன்னொரு பிளேட் வந்து நெகட்டிவ் பிளேட். தட் இஸ் ஹை பொட்டென்ஷியல், லோ பொட்டென்ஷியல் நீங்கள் எடுத்துக்கலாம். இதோட இந்த பிளேட்டோட பிளேட் 1ஓட பொட்டென்ஷியல் வந்து V ப்ளஸ்,
இந்த பிளேட்டோட பொட்டன்ஷியல் என்னன்னா V மைனஸ். ஓகே, திஸ் இஸ் V ப்ளஸ், இது V மைனஸ். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ இந்த ரெண்டு பிளேட்டை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ it's a general rule. Okay, maybe you can erase this. இதான் நம்மளோட பிளேட்னு எடுத்துக்கலாம். இந்த பிளேட்டில் நான் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வைக்கிறேன்னு வைங்க. திஸ் இஸ் அ சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ் நான் எடுத்துக்கிறேன். லெட் இட் பி Q. ஓகே, ஸோ இந்த சைடு ஹை பொட்டன்ஷியல், இந்த சைடு லோ பொட்டன்ஷியல். நீங்கள் நல்லாவே ஒரு விஷயம் படிச்சிருக்கீங்க. ஹை பொட்டன்ஷியல்லேருந்து லோ பொட்டன்ஷியல் பார்த்து என்ன கிரியேட் ஆகிருக்கும்? ஆல்வேஸ் ஹை பொட்டன்ஷியல் டு லோ பொட்டன்ஷியல் என்ன கிரியேட் ஆகிருக்கும்? ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு. கரெக்டாக இல்லையா? எலக்ட்ரிக் ஃபீல்டு. புரியுதாப்பா? ஸோ ஹை பொட்டன்ஷியல்லேருந்து லோ பொட்டன்ஷியல் பார்த்து என்ன இருக்கும்? ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் கிரியேட்டட். இப்போ நல்லா கவனிங்க. ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கலை நான் வந்து ரெஸ்ட்டில் வச்சுருக்கேன். எந்த இடத்துல வச்சுருக்கேன்? ஐ ஹவ் கெப்ட் அட் அ ஹை பொட்டன்ஷியல். ஒரு பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் இருக்கிறதுல நம்ம வந்து ஒரு ப்ளஸ் Q சார்ஜ் வச்சுருக்கோம். ஒரு பாசிட்டிவ் சார்ஜை நான் வந்து என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சேன்னா வாட் இட் வில் எக்ஸ்பீரியன்சஸ்? கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். யார் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம் கமெண்ட்ஸில். ஒரு பாசிட்டிவ் சார்ஜை நம்ம லைவ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கப்பா. ஒரு லைக்குமே வரல நம்ம லைவுக்கு. கமான் எஸ் சொல்லுங்கள். ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கலை நான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சா வாட் இட் வில் எக்ஸ்பீரியன்சஸ்? It will experience a what? It will experience a force. Correct? F is equal to QE அப்படின்ட்டு. Right? So இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ பாசிட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னா ஃபோர்ஸும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் என்ன டைரக்ஷனில் இருக்கும்? சேம் டைரக்ஷன். தே ஆர் பேரலல். ஃபோர்ஸும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் தே ஆர் இன் சேம் டைரக்ஷன். ஓகே, ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜை நான் என்னோட V ப்ளஸ் பிளேட்டில் வச்சேன்னா இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் அ ஃபோர்ஸ் லைக் திஸ். ஓகே, ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். பேசிக்காக என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல் எடுத்து போய் பாசிட்டிவ் பிளேட்டில் வைக்கிறேன். ஓகே, பாசிட்டிவ் டு நெகட்டிவ் ஆல்ரெடி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகும்னா இட் வில் கெட் ஆக்சலரேட்டட். ஸோ பாசிட்டிவ் பிளேட்லேருந்து இந்த பிளேட் நெகட்டிவ் பிளேட்டுக்கு, அதாவது லோ பொட்டன்ஷியலுக்கு வரும் இந்த சார்ஜ் பார்ட்டிக்கல். வரும்போது என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இனிஷியலாக வாட் இஸ் த வெலாசிட்டி? இனிஷியலி நான் பாசிட்டிவ் பிளேட்டில் வைக்கும்போது வாட் இஸ் த வெலாசிட்டி? 0. தட் இஸ் ரெஸ்ட்டில் வச்சேன். பட் ஆனால் when it comes and reaches this plate, it will gain a velocity of V. அதாவது it will gain a kinetic energy equal to half mv square, where V is the speed, m is the mass of the charge particle. புரியுதா? ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல் வந்து பாசிட்டிவ் பிளேட்டில் வச்சோம்பா, அந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் வில் கெயின் அ ஃபோர்ஸால் அந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் வந்து ரெஸ்ட்டில் இருந்து மூவ் ஆகிடும், ஆக்சலரேட் ஆகி இந்த பிளேட்டுக்கு வந்து சேரும்போது இட் வில் கெயின் அ கைனட்டிக் எனர்ஜி. ஓகே, ஸோ வாட் இஸ் த இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி? 0. வாட் இஸ் த ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜி? half mv square. ஸோ பேசிக்காக நீங்கள் இங்கே என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரி. ஓகே, ஸோ அதாவது இனிஷியல் எனர்ஜி, இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி, ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜி. ஓகே, ஸோ வாட் இஸ் த இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி? சார்ஜ் பார்ட்டிக்கல் இனிஷியலாக எங்கே இருந்துச்சு? சார்ஜ் பார்ட்டிக்கல் வந்து பாசிட்டிவ் பிளேட்டில் இருந்துச்சு. பாசிட்டிவ் பிளேட்டில் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி தியரியில் படிச்சிருக்கோம்ப்பா. சாப்டர் 2 பொட்டன்ஷியல் படிக்கும்போது இதை நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கலில் பொட்டன்ஷியலை வச்சுனா இட் வில் கெயின் அ பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கலில் ஒரு பொட்டன்ஷியலை போய் வச்சுனா இட் வில் கெயின் பொட்டன்ஷியல் எனர்ஜி பை ஃபார்முலா. வாட் ஃபார்முலா இட் இஸ்? அதாவது U is equal to QV அப்படின்னு ஒரு ஃபார்முலாவை நம்ம படிச்சிருக்கோம். Qன்ற சார்ஜ் பார்ட்டிக்கலை Vன்ற பொட்டன்ஷியலில் வச்சுனா இட் வில் கெயின் அ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் U. Qன்ற சார்ஜை Vன்ற பொட்டன்ஷியலில் வச்சுனா இட் வில் கெயின் அ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் U. ஸோ வாட் இஸ் த பொட்டன்ஷியல் எனர்ஜி? சார்ஜ் பார்ட்டிக்கல் இனிஷியலாக எங்கே இருக்குது? எந்த பிளேட்டாண்ட இருக்குது? Q into V plus. கரெக்டா? So what is the potential kinetic energy? Initially it was at rest, so 0. Okay,
அதுக்கப்புறம் வாட் இஸ் த ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, இந்த இங்கேருந்து சார்ஜ் பார்ட்டிகல் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் வாட் இஸ் த ரைட் ஹேண்ட் சைடில் வந்ததுக்கப்புறம் வாட் இஸ் த பொட்டன்ஷியல் எனர்ஜி. Q ஆக்சுவலி நம்ம சைனோட சப்ஸ்டியூட் பண்ணணும்பா, சைனோட சப்ஸ்டியூட் பண்ணணும், வித் த சைன்ஸ் யூ நீட் டு சப்ஸ்டியூட். ஆனால் நம்ம வந்து பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிட்டனால சைன் இங்கே ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, Q இன்ட்டு V மைனஸ். அதுக்கப்புறம் வாட் இஸ் த கைனடிக் எனர்ஜி. ஸோ வாட் இஸ் த கைனடிக் எனர்ஜி, half mv ஸ்கொயர். ஃபைனலாக வரும்போது கைனடிக் எனர்ஜி தானே, ரைட். ஸோ இப்போ கவனிங்க, ஒரு சார்ஜ் பார்ட்டிகளை நான் வைக்கும்போது ரெஸ்ட்டில் பாசிட்டிவ் பிளேட் வந்து நெகட்டிவ் பிளேட்டுக்கு ஆக்சிடேட் ஆகுது. ஸோ இட் இஸ் கெய்னிங் அ கைனடிக் எனர்ஜி ஆஃப் half mv ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் அ வெரி ஸ்டாண்டர்ட் திங் தே வில் யூஸ்வலி யூஸ். என்ன அப்படின்னா இந்த டேர்ம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வாங்க, இப்படி வருமா, இந்த சைடு வாட் ஐ வில் கெட் இஸ் திஸ் ஒன் half mv ஸ்கொயர். ஸோ பேசிக்காக இங்கே என்னென்னா வாட் இஸ் அ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். இப்போ இந்த ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் வாட் இஸ் அ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், ரெண்டு பொட்டன்ஷியலோட சப்ட்ராக்ஷன் தான் வி கால் இட் அஸ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். கரெக்டாக, இது பொட்டன்ஷியல், இது நெகட்டிவ் பொட்டன்ஷியல். ரெண்டுத்தோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா del V which is equal to kinetic energy. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்டான ரிசல்ட் இது. ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டண்டான ரிசல்ட்டு. அதாவது நல்லா கவனிங்க, ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் Qவை del V பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸில் வச்சேன்னா இட் இஸ் கெய்னிங் அ கைனடிக் எனர்ஜி ஆஃப் KE. ஸோ ஒரு சார்ஜ் பார்ட்டிகலை நீங்கள் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸில் வச்சிங்கன்னா இட் வில் கெயின் அ கைனடிக் எனர்ஜி ஆஃப் திஸ் மச். ஓகே, யா. ஸோ del Vன்றது இங்கே என்னது, V ப்ளஸ் மைனஸ் V மைனஸ். இது ஹை பொட்டன்ஷியல் யூனிட் சப்ஸ்டியூட், இது லோ பொட்டன்ஷியலோட வேல்யூ. ஓகே, ஸோ ஐ திங்க் எவ்ரி ஒன் இஸ் கிளியர் நவ், ரைட்பா. சரி, இப்போ அடுத்து நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடி ஆஃப் ஃபோட்டோஎலக்ட்ரிக் எஃபெக்ட்டுக்கு போயிடலாம். இப்போ யாருக்கா டவுட்ஸு, நான் ஐம் கோயிங் டு கிளியர் யுவர் டவுட்ஸ். anyone is having doubt, come on, anyone is having doubt. No doubt sir, doubtே இல்லை சார் எனக்கு. இப்போ no doubtனா you can type and say sir no doubt எனக்கு. come on. Okay, Bhubaneswaran MBBS. Okay, right pa, so no doubt ன்னு சொல்லிட்டீங்க. Let's move on. சரி, experimental study of photoelectric effect. ஸோ ஃபோட்டோஎலக்ட்ரிக் எஃபெக்டாக லாஸ்ட் கிளாஸ் நம்ம ரொம்ப கிளியராக பார்த்தோம். இட் இஸ் ஜஸ்ட் த லைட் வந்து சர்ஃபேஸில் படுது, ஒரு சூட்டபிள் ஃப்ரீக்வன்சி, அங்கேயே நம்ம டெஃபினேஷன் பார்த்தோம். ஒரு சூட்டபிள் ஃப்ரீக்வன்சி பட்டதுக்கப்புறம் தான் எலக்ட்ரான்ஸ் வெளியில் வந்துச்சு. ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடி ஆஃப் ஃபோட்டோஎலக்ட்ரிக் எஃபெக்ட். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் யார் பண்ணுறா அப்படின்னா தேர் ஆர் 2 scientists. ஓகே, ஒருத்தர் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் யாரால பண்ணப்படுது அப்படின்னா பை லினார்ட் அண்ட் ஆர்ஏ மில்லிகன். ஓகே, 2 சயின்டிஸ்ட் சேர்ந்து தான் இந்த ஃபோட்டோஎலக்ட்ரிக் எஃபெக்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறாங்க. இதில் வந்து இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ்லாம் இருக்குப்பா. ஒரு 4 கிராஃப்ஸ் வரும். ஓகே, ஒரு 4 கிராஃப்ஸ் வெல்கம். இந்த கிராஃப்ஸை வந்து இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான இதில் இருந்தால் கொஷின்ஸ் வந்து எக்கச்சக்கமாக கேட்டுட்ருக்கான். ஓகே, இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இட் வில் பி ஆசம். ஓகே, ரைட். ஸோ இப்போ கவனிங்க, இங்கே வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ண போகிறாங்கன்னா 2 பிளேட் வைக்க போகிறான். தே ஆர் கோயிங் டு பி 2 பிளேட். இது ஒரு பிளேட், இது ஒரு பிளேட். ஓகே, இந்த பிளேட் வந்து பாசிட்டிவ் பொட்டன்ஷியல், லெட் இட் பி V ப்ளஸ். இந்த பிளேட் வந்து V மைனஸ். ஓகே, ஸோ பேசிக்காக நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு டயக்ராம் போட்டோம்ல, அதே மாதிரி இங்கே 2 பிளேட் இருக்கும். ஓகே, ஸோ இந்த பிளேட் வந்து இட்ஸ் கோயிங் டு பி சரௌண்டட் பை வாட், வேக்யூம் சேம்பர்.
vacuum chamber. So in the plate வந்து it is been going to be connected with the positive plate வந்து அவன் எதில் கனெக்ட் பண்ணியிருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is going to be connected to a ground. Okay, groundல கனெக்ட் பண்ணியிருக்கான். groundோட potential என்னது? What is the potential of the ground? 0, right? நல்லா கவனிங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பாருங்க. கவனிங்க. There is a ammeter has been present here. ஒரு மைக்ரோ அமீட்டர். மைக்ரோ அமீட்டர்னா என்ன அர்த்தம்? It can measure even a single electron flow. ஒரு எலக்ட்ரான் அந்த ஒயர் வழியா, இது வந்து ஒரு ஒயர் பாசி. This is two plates. இது ஒரு பிளேட், இது ஒரு பிளேட்டு. இங்கே ஒரு ஒயர் கனெக்ஷன் இருக்கா, இங்கே ஒரு ஒயர் கனெக்ஷன் இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஒயரில் ஒரு சின்ன கரண்ட், ஒரு எலக்ட்ரான் பாஸ் ஆனால் கூட அதால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஈவன் அ ஃபியூ எலக்ட்ரான் ஃப்ளோ கூட அதனால் சொல்ல முடியும். ஸோ இட்ஸ் அ வெரி சென்சிட்டிவ் மைக்ரோ அமீட்டர். மியூ ஏன்னு போட்டிருக்கோன்னா தட் இஸ் மைக்ரோ அமீட்டர் which detects the current flow. very small current கூட கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ என்னன்னா நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த பாசிட்டிவ் டெர்மினலில் நான் எதுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன்? கிரவுண்டுக்கு. ஓகே, நெகட்டிவ் தட் இஸ் திஸ் பிளேட் 2 நான் இதோட கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஒரு அம்மீட்டர் கூட. அது டைரெக்டாக இதோட கனெக்ட் ஆகிருக்கு, ஒரு பேட்டரியோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து கிரவுண்டோட கனெக்ட் ஆகிருக்கு. தென் திஸ் இஸ் பீன் கனெக்டட் டு பேட்டரி. இப்போது நான் இந்த ஜென்ரலாக இந்த பாசிட்டிவ்னு போட்டிருக்கிறது என்னது? high potential. this is connected to low potential. ஆனால் நம்ம வந்து இங்கே எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக என்னென்னா, இப்படி ஒரு சிம்பிள் போட போகிறேன். இப்படி ஒரு சிம்பிள் போட்டேன் அப்படின்னா, ஸோ எனக்கு எப்போ தேவையோ ஐ கேன் சேஞ்ச் திஸ் போலாரிட்டி. சில டைம் எனக்கு இப்படி வேணும்னா இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சேன்னா எனக்கு எப்போ இப்படி வேணுமோ ஐ கேன் சேஞ்ச் திஸ். ஸோ இந்த சைட் பாசிட்டிவ், இன்சைட் நெகட்டிவ், இன்சைட் பாசிட்டிவ், இன்சைட் நெகட்டிவ். ஸோ திஸ் இஸ் அ வேரியபிள் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, வேரியபிள் வோல்டேஜ். யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? திஸ் இஸ் வேக்யூம் சேம்பர். ஓகே, திஸ் இஸ் அ வேக்யூம் சேம்பர். இப்போ கவனிங்க, ஓகே இப்போ பாருங்கள், இந்த வேக்யூம் சேம்பரில் வந்து கிளாஸ் டிரான்ஸ்பரண்ட் இது வந்து குவாட்ஸால் இது ஓப்பனிங் வச்சுருக்கான்ப்பா. ஓகே, தெர் இஸ் அ ஓப்பனிங் இயர். திஸ் இஸ் அ வேக்யூம் சேம்பர். வேக்யூம் சேம்பர் இது, ரைட்டா? சரி, இப்போ எவ்ரி திங் இஸ் செட், ரைட்டா? ஸோ வாட் இஸ் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இயர்? இது V ப்ளஸ், இது V மைனஸ். நீங்கள் இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த பாசிட்டிவ் டெர்மினல் தட் இஸ் V ப்ளஸ்ஸை நான் யாரோட கனெக்ட் பண்ணியிருக்கேன்? யாரோட கனெக்ட் பண்ணியிருக்கேன்? கிரவுண்டோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். கிரவுண்டோட பொட்டன்ஷியல் என்னது? 0 வோல்ட். கரெக்டாக இல்லையா? ஸோ V ப்ளஸ் வந்து இங்கே என்னது? ஆல்வேஸ் 0. V ப்ளஸ்ன்றது, இப்போ நல்லா கவனிங்க, நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இந்த இடத்துல நெகட்டிவ் இருக்கா? நெகட்டிவ் வந்து கிரவுண்டோட கனெக்ட் ஆகி, கிரவுண்ட் வந்து எதோட கனெக்ட் ஆகிருக்கு? பாசிட்டிவ் பிளேட்டோட. ஸோ V ப்ளஸ் வந்து ஆல்வேஸ் இங்கே கிரவுண்டட். ஏன்னா கிரவுண்டு தான் டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இட் இஸ் V ப்ளஸ் இஸ் 0. டவுட்டே உங்களுக்கு வரக்கூடாது. ஸோ இந்த பிளேட் வந்து எப்பவுமே என்னவா இருக்க போகுது? 0 பொட்டன்ஷியல். இப்போ இந்த இடத்துல வந்து என்னென்னா V மைனஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ என்னால் போலாரிட்டியை வேணா மாற்றிக்க முடியும். இந்த சைடு வந்து பாசிட்டிவ்னு கொண்டு வர முடியும், இந்த சைடு இல்லை நெகட்டிவ் கொண்டு வர முடியும். ஏன்னா இந்த சைடு பாசிட்டிவ் கொடுத்தனா இட் வில் பி பாசிட்டிவ், இந்த சைடு நெகட்டிவ் கொடுத்தனா இட் வில் பி நெகட்டிவ். யாருக்காவது புரியலையா? புரியுதுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இது வந்து ஆல்வேஸ் நம்ம கிரவுண்ட் பண்ணிட்டோம் அந்த பாசிட்டிவ் பொட்டன்ஷியல். ஸோ நம்ம அதை வந்து 0ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ வாட் இஸ் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இயர்? வாட் இஸ் del V? வாட் இஸ் del V? V ப்ளஸ் மைனஸ் V மைனஸ், கரெக்டா? ஸோ 0 மைனஸ் V மைனஸ். இது நீங்கள் வந்து இங்கே நீங்கள் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா ஜஸ்ட் நீங்கள் டிரைவ் பண்ணி யூ கேன் கீப். ஸோ என்ன வரும் நம்மளுக்கு? del V is nothing but minus
ஏன்னா v ப்ளஸ் வந்து 0. ஓகே, இது உங்களுக்கு தேவைப்படும், ஜஸ்ட் வச்சுக்கலாம். ரைட், சரிப்பா. இப்போ பாருங்கள், இந்த பிளேட் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு பிளேட், அதை பேர் வந்து என்ன கூப்பிடுவான் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பிளேட்டை they are going to call it as what? ஃபர்ஸ்ட் பிளேட்டை வந்து they are going to call it as எமிட்டர்னு கூப்பிடுவான். இல்லைனா அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஆர் கேத்தோட் அப்படின்னு கூப்பிடுவான். இந்த பிளேட் 1 இருக்கு இல்லையா, எமிட்டர் இல்லை கேத்தோட். பிளேட் 2 என்னன்னு கூப்பிடுவான்னா கலெக்டர், இல்லைனா என்ன கூப்பிடுவான் ஆனோடு. collected or they will call it as anode. புரியுதா? So this is also very important terms. Okay, anyone is having doubt? இப்போ சிலருக்கு டவுட் இருக்கலாம், எதுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன ஓப்பனிங் வச்சுருக்கோம் அப்படின்னு. see, it is a vacuum chamber. basically it is made of quartz ன்னு சொல்லுவான் அந்த விண்டோ. there is some window here. இந்த விண்டோ வழியாக என்ன ஆகும்னா லைட் இஸ் கோயிங் டு என்டர் ஆஃப் சூட்டபிள் ஃப்ரீக்வன்சி. இப்போ இது வழியாக என்ன ஆக போகுது, லைட் வந்து என்டர் ஆக போகுது ஆஃப் சூட்டபிள் ஃப்ரீக்வன்சி. ஸோ லைட்டு, தட் இஸ் ஃபோட்டான்ஸ் ஆர் கோயிங் டு என்டர் திஸ் சைட். நேராக என்டர் ஆகி யாரை போய் ரீச் பண்ண போகுது, இட் இஸ் கோயிங் டு பி இன்சிடென்ட் ஆன் த பிளேட். புரியுதா? டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் போடலாம். ஸோ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டில் லாஸ்ட்டாக ஃபைனலாக ரீகால் பண்ணிடுறேன் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோன்னு. ஸோ இது வந்து 2 பிளேட், பாசிட்டிவ் பிளேட், நெகட்டிவ் பிளேட், ஹை பொட்டன்ஷியல், லோ பொட்டன்ஷியல் எடுத்தோம். அதில் v ப்ளஸ், இன்னொன்று v மைனஸ் பிளேட்டு. ஸோ 1, 2 பிளேட் நேம் பண்ணுறேன். இந்த ஃபஸ்ட்டு பிளேட் வந்து எமிட்டர் கேத்தோன்னு கூப்பிட்றோம், ரெண்டாவது பிளேட் கலெக்டர் ஆனோடு. இந்த v ப்ளஸ் வந்து ஆல்வேஸ் கிரவுண்டோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இட் இஸ் கெப்ட் இன் அ வேக்யூம் சேம்பர். ஒரு ஓப்பனிங் ஆஃப் விண்டோ வச்சுருக்கேன். இந்த விண்டோ இஸ் மேட் ஆஃப் வாட், குவார்ட்ஸ். ஓகே, அது வழியாக லைட் என்டர் ஆகுது ஆஃப் சூட்டபிள் ஃப்ரீக்வன்சி f. ஓகே, தட் இஸ் ஃபோட்டான்ஸ் ஆர் என்ட்ரிங். அது நேராக இந்த பிளேட் மேலே படப்போகுது. இப்போ இந்த இடத்துல பாசிட்டிவ் பிளேட்டை எப்பவுமே கிரவுண்ட் பண்ணியிருக்கனால 0 பொட்டன்ஷியல். ஸோ வாட் இஸ் அ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா del v is equal to minus v minus, ரைட்? சரி, இப்போ அதுக்கப்புறம் இந்த இங்கே ஆனோடு, தட் இஸ் திஸ் சைட், இதை வந்து கலெக்டர்னு சொல்கிறோம், இதை எமிட்டர்னு சொல்கிறோம். ஸோ இந்த கலெக்டர் பிளேட் ஆர் ஆனோட வந்து நான் டேரெக்டாக இதோட கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா ஒரு மைக்ரோமீட்டர், ஈவன் அ ஸ்மால் எலக்ட்ரான் ஃப்ளோ கூட கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அண்ட் இட் இஸ் கனெக்டட் டு த பாசிட்டிவ் டெர்மினல். அதாவது இது வேரியபிள் சப்ளை. ஸோ சில டைம் இப்படியும் இருக்கலாம், சில டைம் இப்படியும் இருக்க முடியும். ஸோ தட் இஸ் வை ஐ புட் அன் ஆரோ, இட் கேன் பி வேரிட். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து யாருக்கா டவுட்ஸ் இருக்கா அதில்? நோ டவுட், ஐ திங்க் எவ்ரி ஒன் இஸ் கிளியர். பா எல்லாருமே லைக் பண்ணுங்கப்பா, நம்ம லைவை வந்து லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, பேசிக்லி இட் ஷோஸ் யுவர் அட்டண்டன்ஸ். இவ்வளோ பேர் வந்து பார்த்துருக்கீங்கன்னு இருக்கும். அண்ட் இட் இஸ் அ பூஸ்ட் ஃபார் மீ. ஓகே, நீங்கள் எத்தனை பேர் பார்க்குறீங்க ஐ கேன் நோ, ரைட் பா, குட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள். சரி, இப்போது லைட் வந்து படுது, ரைட்? யா, லைட் வந்து படுது. ஸோ என்ன ஆக போகுதுன்னு பாருங்கள். நம்ம ஒரு கண்டிஷனாக எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து எந்த வோல்டேஜுமே தரலன்னு வைங்க, தெர் இஸ் நோ வோல்டேஜ். என்னென்ன அப்சர்வேஷன் நடந்திருக்குன்னு சொல்கிறேன், தென் வி வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நான் இப்போ வந்து இந்த பாசிட்டிவ் v ப்ளஸ் v மைனஸ் எதுவுமே நான் கொடுக்கல. ஓகே, நோ வோல்டேஜ் வாஸ் கிவன். லெட்ஸ் டேக் த ஃபர்ஸ்ட் கண்டிஷன், நோ வோல்டேஜ் வாஸ் கிவன். அப்போ என்ன நடக்குதுன்னா லைட் வந்து த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சிக்கு அதிகமாக இருக்குது. அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியோட அதிகமாக இருந்தால் தான் லைட் வந்து அந்த எலக்ட்ரானை வெளில எடுக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அந்த ஃப்ரீக்வன்சிலே வந்து படுது. கொஞ்சம் அதிக ஃப்ரீக்வன்சியில் வந்து படுதுன்னு வைங்க. பட்டதுக்கப்புறம் என்ன ஆகும், எலக்ட்ரான்ஸ் வெளியில் வரும், ரைட்? என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் நீங்கள் எந்த வோல்டேஜுமே அப்ளை பண்ணல, கீழே என்ன அப்சர்வ் பண்ணுறேன்னா ஒரு சூட்டபிள் ஃப்ரீக்வன்சியில் வந்து படுது, எலக்ட்ரான்ஸ் வெளியில் வருது. அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணும்? கேன் எனிஒன் சே? ஃபோட்டோஎலக்ட்ரிக் எஃபெக்டில் லைட் வந்து பட்டதுக்கப்புறம் எலக்ட்ரான்ஸ் எந்த டைரக்ஷனில் போகும்? இதை நான் லாஸ்ட் கிளாஸ் சொன்னேன். நான் இட் வில் மூவ் இன் வாட் டைரக்ஷன்?
ரேண்டம் டைரக்ஷன். ஸோ ரேண்டம் டைரக்ஷனில் மூவ் ஆகும். எலக்ட்ரான்ஸ் வந்து எல்லா டைரக்ஷன்லையும் போகும். இப்போ சில எலக்ட்ரான்ஸ் வந்து எந்த பிளேட்டை ரீச் பண்ணும்? சரி, இது வந்து இப்போ நான் எந்த வோல்டேஜ் சப்ளையும் கொடுக்கல இங்கே. ஜஸ்ட் நான் லைட் வந்து படுது, எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகும்? ரேண்டம் டைரக்ஷனில் போகும். அதில் சில எலக்ட்ரான்ஸ் யாரை வந்து ரீச் பண்ணும்? இட் வில் ரீச் த கலெக்டர் பிளேட் ஆர் ஆனோட். இதை கலெக்டர் பிளேட் இல்லை ஆனோடுன்னு கூப்பிடுவோம். அதை வந்து ரீச் பண்ணும். அப்படி ரீச் பண்ணிட்டாலே என்ன ஆகிடும்? இட் கேன் பி டிடெக்டட் பை த அம்மீட்டர். ஸோ அந்த கரண்ட்டு தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். இப்போ ஈவன் அ ஸ்மால் கரண்ட், இந்த ஸ்மால் எலக்ட்ரான்ஸ், கொஞ்சம் எலக்ட்ரான்ஸ் கேத்தோட ரீச் ஆனோட ரீச் பண்ணாலும், தட் இஸ் கலெக்டரை ரீச் பண்ணால் கூட நம்மளால உடனே என்ன சொல்லிட முடியும்? நம்மளால வந்து டிடெக்ட் பண்ணிட முடியும் using that ammeter. Okay, so this is our electron. Random direction தான் மூவ் ஆகுது. சில எலக்ட்ரான்ஸ் எங்கே வந்து ரீச் பண்ணிடுது? It is reaching the collector plate. Right. இப்போ இது வரைக்கும் everything is clear. நம்ம எந்த வோல்டேஜுமே, இந்த வோல்டேஜ் வந்து நம்ம எதுவுமே அப்ளை பண்ணல, கீழே எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு ஐ வாஸ் ஏபிள் டு மெஷர் த அம்மீட்டர். எனக்கு கரண்ட் வருது. இப்போ நல்லா கவனிங்க, என்ன அடுத்து என்ன அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னா, ரேண்டம் டைரக்ஷனில் மூவ் பண்ணிச்சா, அப்போ சில எலக்ட்ரான்ஸ் வந்து ரீச் பண்ணிச்சு. ரைட். இப்போ அடுத்து வந்து நான் வந்து இங்கே வந்து இந்த பிளேட்டை வந்து கம்ப்ளீட்லி பாசிட்டிவ் பொட்டன்ஷியலாக ஆக்க போகிறேன். ஓகே, அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, சி அதாவது இந்த இது ஆல்வேஸ் கிரவுண்டடு. சி திஸ் சைட் இஸ் ஆல்வேஸ் கிரவுண்டட். இந்த ஆனோடு பிளேட் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்? பாசிட்டிவ் ஆக்க போகிறேன். ஓகே, பாசிட்டிவ் டெர்மினலை இங்கே கனெக்ட் பண்ண போகிறேன். அப்போ என்ன நடக்கும்? சி அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சி எலக்ட்ரான் லைட் வந்து அந்த மெட்டல் சர்ஃபேஸில் படுது, நம்மளுக்கு எலக்ட்ரான்ஸ் வெளியில் வருது. ஆனால் அந்த வந்த எலக்ட்ரான்ஸ் ரேண்டம் டைரக்ஷனில் மூவ் ஆச்சுல, அதில் சில எலக்ட்ரான்ஸ் தானே கலெக்டர் பிளேட்டை ரீச் பண்ணுச்சு. இந்த தடவை வந்து அந்த பட்ட எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம இந்த பிளேட்டை என்னவா வச்சுருக்கோம்? இப்போ என்னால் இது வேரியபிள் வோல்டேஜ்ப்பா. ஸோ ஐ ஹவ் கெப்ட் திஸ் சைட் அஸ் வாட்? பாசிட்டிவ். இந்த சைடை பாசிட்டிவ் பொட்டன்ஷியலாக வச்சுருக்கேன். ஓகே, இது வந்து 0 வோல்ட். ஓகே, அண்ட் திஸ் சைட் பாசிட்டிவ் பொட்டன்ஷியலாக வச்சுருக்கேன். அப்போ என்ன ஆகும்? எலக்ட்ரான்ஸ் வில் பி அட்ராக்டட் டுவர்ட்ஸ் இட். புரியுதா இல்லையா? பாசிட்டிவ் பொட்டன்ஷியலை பார்த்து வரும் இல்லைப்பா, எலக்ட்ரான்ஸ் வில் பி அட்ராக்டட் டுவர்ட்ஸ் அ பாசிட்டிவ் பொட்டன்ஷியல். ஸோ இங்கே இருக்க எலக்ட்ரான்ஸ்லாம் பாசிட்டிவ் பொட்டன்ஷியலில் வருது. அப்போ முன்னையோட அதிக கரண்ட் ஃப்ளோ ஆகுமா, கம்மி கரண்ட் இதில் டிடெக்ட் ஆகுமா? அம்மீட்டரில் மோர் கரண்ட் ஆர் லெஸ் கரண்ட்? லைட் வந்து பட்டதுக்கப்புறம் எலக்ட்ரான்ஸ் வெளில வந்துச்சு, பட் ரேண்டம் டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருந்தது. இப்போ நான் ஒரு பொட்டன்ஷியல் பாசிட்டிவ் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகிடுது? they are getting attracted. ஸோ மோர் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் டிடெக்ட் ஆகிருக்கு. புரியுதா? மோர் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் டிடெக்ட் ஆகிருக்கு. ரைட்டா? ஸோ ஃபோர்ஸ் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குது? எலக்ட்ரான்ஸ் ஆர் நெகட்டிவ் சார்ஜஸ், they are attracted towards a positive one. ஸோ their force acting is this side. இப்போ நல்லா கவனிங்க, ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம வந்து லைட்டை இன்சிடென்ட் பண்ண வச்சோம்ல, இட் இஸ் ஹேவிங் அன் இன்டென்சிட்டி ஆஃப் ஐ அண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் வாட்? எஃப். அதை மறந்துடக்கூடாது. நம்ம வந்து ஐயை கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கோம், எஃப்ஐ கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஐயை நம்ம எப்போல்லாம் கான்ஸ்டன்ட்னு சொல்கிறோமோ என்ன அர்த்தம்? whenever I say I, it is only proportional to என்னது? number of photons coming and incident. புரியுதா இல்லையா? லைட் வந்து படும்போது இன்டென்சிட்டியோட வந்து படுது. அந்த இன்டென்சிட்டி நம்ம ஃபிக்ஸடு நீங்கள் எடுத்துக்கிறோம். ஃபார் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் லெட்ஸ் கன்சிடர் ஐ இஸ் ஃபிக்ஸட். தட் இஸ் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் கம்மிங் அண்ட் இன்சிடென்ட் வந்து கான்ஸ்டன்ட், ஃப்ரீக்வன்சியும் கான்ஸ்டன்ட். பட் தட் ஃப்ரீக்வன்சி இஸ் கிரேட்டர் தென் த ரிக்வயர்ட் ஃப்ரீக்வன்சி. தட் சூட்டபிள் ஃப்ரீக்வன்சியோட அதிகமாக இருக்குது. ஸோ இது ஐயும் கான்ஸ்டன்ட், இதையும் கான்ஸ்டன்ட் நம்ம எடுத்துக்கிறோம். ரைட்டா? சரிப்பா. ஸோ எலக்ட்ரான்ஸ் வெளில வந்து ரீச் ஆகுது. இப்போ நான் வந்து மோர் அண்ட் மோர் பாசிட்டிவ் ஆகிக்கிட்டே போகிறேன். எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ரீச் ஆகும். கரெக்டாக? இந்த கலெக்டர் பிளேட்டு சியை ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து என்ன ஆகும்? this electrons will be attracted towards the collector plate or anode. Right? So more photoelectric current increase ஆகுது. Any doubt here? ஆனால் நான் ஒரு லெவலுக்கு மேலே இன்னும் பாசிட்டிவ் ஆக்குறேன்னா எனக்கு வந்து கரண்ட் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. அதுதான் நான் என்னோட இன்டென்சிட்டியை ஃபிக்ஸடுன்னு வச்சுருக்கேன், ஃப்ரீக்வன்சி ஃபிக்ஸடுன்னு வச்சுருக்கேன். அதை வச்சு தான் இது எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கோம். தட் இஸ் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட் ஆகுது நம்ம கான்ஸ்டன்ட் எடுத்துருக்கோம்.
ஸோ வந்து ஃபோட்டான்ஸ் படுது. எனி டவுட் இயர்? யா, பட் நான் ரொம்ப பாசிட்டிவ் ஆக்கிக்கிட்டே போகிறேன். அப்போ கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுமா? கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனிங்க. சி, வெரி வெரி இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. ஒன் ஃபோட்டான், இப்போ அதில் வந்து நிறையா ஃபோட்டான்ஸ் வருது இல்லையா? ஒன் ஃபோட்டான் கேன் எமிட், இது வந்து ஒரு ஃபேக்ட். திஸ் இஸ் அ ஃபேக்ட் யூ நீட் டு நோ. ஒன் ஃபோட்டான் கேன் எமிட், can eject one electron from metal surface. ஓகே, இப்போ நம்மளுக்கு நல்லா கவனிங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இன்டென்சிட்டி கான்ஸ்டன்ட்னு சொன்னோமா? இப்போ இன்டென்சிட்டி கான்ஸ்டன்ட்னா என்ன அர்த்தம்? நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட். இன்சிடென்ட் ஆகிறது நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ என்ன ஆகும்? ஒரு ஃபோட்டானால் ஒரு எலக்ட்ரானை தான் எடுக்க முடியும். நீங்கள் எவ்வளோ பாசிட்டிவ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா எலக்ட்ரான் வந்துக்கிட்டே இருக்குமா? ஃபோட்டான் வந்து படணும், பட்டு எலக்ட்ரான் வெளில வரணும், ரைட்? ஸோ ஒரு ஃபோட்டானால் ஒரு எலக்ட்ரான் தான் எடுக்க முடியும். அப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, சரி நான் திரும்ப ரீகால் பண்ணுறேன். 0 பொட்டன்ஷியல் அப்போது லைட்டு போய் பட்டுச்சு, எலக்ட்ரான்ஸ் ரேண்டம் டைரக்ஷனில் மூவ் பண்ணிச்சு. சில எலக்ட்ரான்ஸ் கலெக்டர் பிளேட்டை ரீச் பண்ணிச்சு, பிளேட் 2. அப்போ நம்மளுக்கு என்னாச்சு? வி காட் த கரண்ட், ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் அந்த கலெக்டரை ரீச் பண்ணிட்டாலே நம்ம அதை என்ன சொல்கிறோம்? இட் வில் ஃப்ளோ த்ரூ திஸ் ஒயர், வி வில் டிடெக்ட் த கரண்ட். இப்போ நான் பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் ரேண்டம் டைரக்ஷனில் போயிட்டு இருக்கக்கூடிய எஜெக்ட் ஆன எலக்ட்ரான்ஸையும் இது போய் அட்ராக்ட் பண்ணுச்சு பாசிட்டிவ் பொட்டன்ஷியலாக வைக்கும்போது. அப்போ ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் முன்னாடியோட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ நான் பாசிட்டிவ் ஆக்கிக்கிட்டே போகிறேன். அப்போ ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு வைங்க. எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்? ஒரு லெவல் தான் இருக்குது. ஏன்னா நம்ம இன்டென்சிட்டி இங்கே கான்ஸ்டன்ட்னு வச்சுருக்கனால நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ஸ் இஸ் வாட்? கான்ஸ்டன்ட். அதனால அதுக்கேற்ற எலக்ட்ரான்ஸ் தான் வெளியில் வரும். ஒரு 100 எலக்ட்ரான்ஸ் பர் செகண்ட் வருதுன்னா அவ்வளோதானே கரண்ட்டும் வரும். ஒரு செகண்ட் 100 எலக்ட்ரான்ஸ் வருது. ஸோ வாட் இஸ் த கரண்ட்? 100 ஆம்பியர், ரைட்? யா, 100 ஆம்பியர் மீன்ஸ் யா, ஓகே, எக்ஸாக்டாக 100 ஆம்பியர் கிடையாது, பட் 100 எலக்ட்ரான்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு கரண்ட் வரும். கரெக்டாக இல்லையா? சரி, இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ ஒரு லெவலில் நீங்கள் பாசிட்டிவ் ஆக்கினதுக்கப்புறம் கான்ஸ்டண்டாக ஆகிடும் கரண்ட்டு. அதுக்கு பேர் வந்து சேச்சுரேஷன் கரண்ட். ஹவு மச் எவர் யூ இன்க்ரீஸ் த பாசிட்டிவ் வேல்யூ, கரண்ட் மாறாது. ஏன்னா நம்ம இன்டென்சிட்டியை கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கோம். தட் இஸ் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட்டாக கான்ஸ்டன்ட்னு வச்சுருக்கோம். சரி, இப்போ அடுத்து கவனிங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? சி, இந்த ஃபஸ்ட்டு பிளேட்டை எப்போவுமே 0 இருக்குது, அதை விட்டுருங்க. அது எப்பவுமே 0 தான். இப்போ இந்த நெகட்டிவ் பிளேட்டை வந்து நான் என்ன ஆக்க போகிறேன்னா நெகட்டிவ் ஆக்க போகிறேன். நெகட்டிவ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? எலக்ட்ரான் இஸ் ஆல்சோ நெகட்டிவ் சார்ஜ். இந்த பிளேட்டு கலெக்டர் பிளேட்டையும் நான் என்ன வச்சுட்டேன்? இந்த பிளேட் 2வையும் நெகட்டிவ்னு வச்சுட்டேன். அப்போ என்ன ஆகும்? ரிப்பல்ஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ என்னன்னா, சி, எலக்ட்ரான் பட்டு விழுந்ததுக்கப்புறம் ரேண்டம் டைரக்ஷனில் மூவ் ஆச்சா, அதில் சில எலக்ட்ரான் முன்னாடி ரீச் ஆகிட்டு இருந்தது. இப்போ அந்த கரண்ட்டோட என்ன ஆகிடும்? குறைய ஆரம்பிச்சுக்கிட்டே வரும். எது? அந்த பிளேட் அந்த நான் ஸ்லோவாக நெகட்டிவ் ஆக்கிக்கிட்டே வரேன்ப்பா இந்த பிளேட்டை. அப்போ ரிப்பல்ஷன் ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். சில எலக்ட்ரான்ஸ் தான் அந்த பிளேட்டை ரீச் பண்ணும். மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் வில் பி ரிப்பல்டு. ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக நெகட்டிவ் ஆக்கிக்கிட்டே வருவேன். அப்போ ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட், அதாவது எலக்ட்ரான்ஸ் ரீச்சிங் த பிளேட் 2 வில் பி ஸ்லோலி டிக்ரீசிங். ஒரு டைமில் நான் கம்ப்ளீட்டாக நெகட்டிவ் ஆக்கிட்டேன்னா ஒரு குறிப்பிட்ட வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ நான் வந்துட்டேன் அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் கூட இந்த கலெக்டர் பிளேட்டை ரீச் பண்ணாது, பிளேட் 2வை. புரியுதா? யாருக்கு புரியல? நான் ஒரு குறிப்பிட்ட நெகட்டிவ் வோல்டேஜில் ஒரு எலக்ட்ரான் கூட இந்த பிளேட்டை ரீச் பண்ணாது. அந்த இடத்துக்கு அந்த பொட்டன்ஷியலுக்கு பேர் என்னன்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். Vs is the stopping potential. Stopping potential அப்படின்னு சொல்லுவோம். அதாவது potential of collector, which is plate 2. Potential of collector 2 at which no electron reaches the plate 2.
that is collector plate. Okay, reaches the collector plate 2. ரைட்டா? ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம்? Then we can say what? Then photoelectric current is 0. Then photoelectric current is 0. So நீங்கள் there is a negative நீங்கள் கொண்டு வரும்போது full repulsionனால ஒரு எலக்ட்ரான் கூட அந்த பிளேட்டை ரீச் பண்ணலாம். அந்த பொட்டன்ஷியல் பேர் தான் எனது VS, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். இட்ஸ் a negative potential, மறந்துடக்கூடாது. இட் இஸ் a negative potential. Any doubt? யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? மேபி நீங்கள் டைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சேட்டில் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுங்கள். ஐ வில் வெயிட். ஸோ டவுட்ஸ் இருந்தால் கிளியர் பண்ணிட்டு மூவ் ஆகலாம். இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம வந்து இனிஷியலாக இன்டென்சிட்டியும் ஃப்ரீக்வன்சியும் கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிறோம். யா, எனி டவுட்? இது வந்து அப்சர்வேஷனில் நம்மளுக்கு கிடைச்ச ரிசல்ட். Who is having doubt here? Come on, come on, yes. Anyone is having doubt? Come on. பா யாருமே லைவ்ல இல்லையா நீங்க? Okay, someone reply in the chat. Okay, no doubt. டவுட்ஸ் இல்லையா? ரைட்ப்பா. ஸோ ஓகே, குட். ஸோ இப்போ நம்ம கவனிங்க. இப்போ வந்து நம்ம இன்டென்சிட்டி இது எல்லாமே பார்த்தோம் இல்லையா? இப்போது அந்த மேக்ஸிமம் நான் பாசிட்டிவ் ஆக்கிக்கிட்டே வரும்போது என்ன ஆகும்? இட் ரீச்சஸ் அ மேக்ஸிமம் வேல்யூ, ரைட்? பட் இந்த பிளேட்டை நெகட்டிவ் ஆக்கும்போது ஒரு பாயிண்டில் என்ன ஆயிடுச்சு? ஆனோட பிளேட்டை நெகட்டிவ் ஆக்கும்போது இட் இஸ் கம்ப்ளீட்லி இட்ஸ் கெட்டிங் ரிப்பல்டு. ஸோ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அப்போ அது முழுசாக என்ன ஆகிடுது? இட் இஸ் நோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். கரெக்டாக? இதை வச்சு இந்த ரிசல்ட்ஸை வச்சு நம்ம இப்போ ஒரு கிராஃப் பார்க்க போகிறோம். 4 முக்கியமான கிராஃப்ஸ் இருக்குது விச் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ப்ராப்பர்லி. ஓகே, ஸோ என்னென்ன கிராஃப்ஸ்ன்னு பாருங்கள். Four graphs from this experiment, which is very very important bar. ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு கவனிங்க. நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க பாருங்கள். திஸ் இஸ் த ஃபஸ்ட் கிராஃப். அதாவது ஐன்றது சி இங்கே வந்து ஐ எம் கோயிங் டு கால் இட் அஸ் ஸ்மால் ஐ. ஸ்மால் ஐனா என்னென்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். ஸ்மால் ஐ மீன்ஸ் வாட்? ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் வெர்சஸ் இன்டென்சிட்டி. அதாவது இன்டென்சிட்டிக்கும், இன்டென்சிட்டி இஸ் ஜென்ரலி டினோட்டட் பை ஐ, கரெக்டாக? இன்டென்சிட்டிக்கும் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கும் நம்ம கிராஃப் பார்க்க போகிறோம்.
இந்த கிராஃபில் வந்து பொதுவாக உங்கள் புக்ஸில் கொடுத்துருக்க மாட்டான், பட் இந்த பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அவன் எப்போல்லாம் இன்டென்சிட்டிக்கு ட்ரா பண்ணும் போது இந்த 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 பர்டிகுலர் கிராஃபில் என்னென்னா the frequency is going to be kept to be constant. frequency கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறான். அந்த frequency லைட் இன்சிடென்ட் ஆகுதுல அதோட frequency, that is ஃபோட்டானோட frequency கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்கிறான். ஓகே, நம்ம இன்னொரு விஷயம் மறந்துடக்கூடாது. இன்டென்சிட்டி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட். ஓகே, இப்போ கவனிங்க, இது வந்து என்னது நம்மளோட I and this is what photoelectric current. இப்போ இன்டென்சிட்டின்றது என்னது நம்பர் ஆஃப் ஃபோட்டோஎலக்ட்ரான் கம்மிங் அண்ட் இன்சிடென்ட். நம்ம ஆல்ரெடியே சொல்லிட்டேன், இந்த F வந்து நம்மளுக்கு கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்கிறோம். ஒரு விஷயத்த மறந்துடக்கூடாது, நம்ம அந்த சூட்டபிள் ஃப்ரீக்வன்சி இருந்தால் தானே எலக்ட்ரான் வரும்னு சொன்னோம். அந்த ஃப்ரீக்வன்சியோட அதிகமாக தான் இருக்குது, அதிலெல்லாம் டவுட் இல்லை, அந்த ஃப்ரீக்வன்சியோட அதிகமாக தான் இருக்குது. சரிப்பா, இப்போ கவனிங்க, என்ன கிராஃப் கிடைக்குது அப்படின்னா they are getting a graph like this. இது மாதிரி ஒரு கிராஃப் வருது. அதாவது நீங்கள் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் ப்ரொபோர்ஷனலாக எது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஃபோட்டோஎலக்ட்ரிக் கரண்ட் ஆல்சோ இஸ் சைமல்டேனியஸ்லி இன்க்ரீஸிங். இது வந்து ஒரு நேச்சுரலான பாயிண்ட், உங்களுக்கு வந்து ஈஸியாக கிராஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு கிராஃப் இது. ஓகே, நீங்கள் நம்பர் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸ் ஆக்சஸில் வந்து இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறேன். இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா என்ன அர்த்தம்? நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்படி இன்சிடென்ட் இன்க்ரீஸ் பண்ணால் மோர் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட்ஸ், மோர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வரும். அப்படின்னா மோர் நம்பர் ஆஃப் கரண்ட் தானே, மோர் ஃபோட்டோஎலக்ட்ரிக் கரண்ட் தானே, இட் ரீச்சஸ் த ஆனோட் கலெக்டரு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் கிராஃப். இந்த கிராஃபில் யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் ரிப்ளை எஸ், நோ டவுட்ஸ். கமான் கமான், யாராவது லைவ்ல இருக்கீங்களா? நோ ஒன் இஸ் இன் த லைவ். Oh my god, no one is in the live. Hey, come on, no one is in the live. Or live la irukingla? Okay, but good. So இப்போ கவனிங்க, அடுத்து மூவ் ஆன். சரி, இப்போ அடுத்து ரெண்டாவது கிராஃப் பாருங்க. ரெண்டாவது கிராஃப் என்ன அப்படின்னா this is photoelectric current versus collector plate. plate 2 இருந்துச்சுல அதோட பொட்டன்ஷியல். collector plate potential, collector plate potential, that is V minus. அதான collector plate ஓட potential. இது photoelectric current, this is collector plate ஓட potential. கரெக்டா இல்லையா? ஸோ இதுக்கு எப்படி பிளாட் வருதுன்னு பாருங்க. இந்த கிராஃப்ல என்னன்னா நம்ம வந்து ஸோ இதில் எது கான்ஸ்டன்ட் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து as usual frequency கான்ஸ்டன்ட்டாக வச்சுக்கிறோம். frequency we are going to consider as constant. இப்போ வந்து ஒரு கிராஃப் பிளாட் பண்ண போகிறேன், கவனிங்க. ஓகே, I is also first நான் I1 is a frequency, I1 இன்டென்சிட்டிக்கு நான் போட போகிறேன் கிராஃப். ஃபர்ஸ்ட் நான் எந்த இன்டென்சிட்டிக்கு கிராஃப் போட போகிறேன்னா I1 இன்டென்சிட்டி கிராஃப் போட போகிறேன். எக்ஸ் ஆக்சிஸில் வந்து V மைனஸ். ஓகே, கலெக்டர் பிளேட்டோட பொட்டன்ஷியல். ஓகே, இது வந்து நெகட்டிவ் 0 of the collector plate potential. இது வந்து negative of collector plate ஓட potential. But this is positive collector plate potential, this is negative collector plate potential, and I is what? Photoelectric current. கரெக்டா? இப்போ என்ன நடக்குதுன்னு கவனிங்க. நான் இது என்ன கிராஃப், அதாவது நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் இந்த V ப்ளஸ் வந்து எப்போவுமே என்ன வச்சுருந்தேன்? 0. அந்த கலெக்டர் எமிட்டர் பிளேட் அதை விட்டுருங்க, 0. பட்டு இந்த கலெக்டர் பிளேட் இருக்கு இல்லையா, V மைனஸு, அதை நான் 0ன்னு வைக்கும் போது கரண்ட் வந்துச்சா இல்லையா? இப்போ நான் V மைனஸு 0ன்னு வச்சு சொன்னல ஒரு கேஸு. தட் இஸ் இந்த பிளேட்டை நான் கம்ப்ளீட்டாக 0 வச்சுருந்தேன்ல, அப்போ என்ன ஆச்சு? அட்ராக்ஷனும் கிடையாது, ரிப்பல்ஷனும் கிடையாது. கரெக்டாக இல்லையா?
பட் அந்த டைமில் ரேண்டம் டைரக்ஷனில் எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும்போது சில எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும், அந்த கலெக்டர் பிளேட்டை ரீச் பண்ணும்போது வாட் வி ஹவ் சீன், நம்மளுக்கு என்ன வந்தது, சம் கரண்ட் வந்துச்சுன்னு சொன்னல. ஏன்னா ரேண்டம் டைரக்ஷனில் மூவ் ஆகும்போது சில சார்ஜஸ் வந்து கலெக்டர் பிளேட்டை ரீச் பண்ணிடுது. தென் வி ஹாவ் அ ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ 0 கலெக்டர் பிளேட்டில் கலெக்டர் பிளேட் 2ல ஓட பொட்டன்ஷியல் 0வாக இருக்கும்போது நம்மளுக்கு என்ன வந்தது, எக்ஸ் ஆக்சஸ். ஸோ வி காட் சம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட். ஸோ 0v மைனஸ்லேயே நம்மளுக்கு என்ன வந்துச்சு, சம் பொட்டன்ஷியல் வாஸ் தேர். புரியுதா இல்லையா? இப்போ அந்த கலெக்டர் பிளேட்டோட பொட்டன்ஷியலை ஐ எம் கோயிங் டு இன்க்ரீஸ் பாசிட்டிவ். அப்போ என்ன ஆகும், எமிட் ஆன எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்ன ஆகும், அந்த கலெக்டர் பிளேட்டை பார்த்து அட்ராக்ட் ஆகி வரும். கரெக்டாக இல்லையா? அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோலி கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகே, ஸ்லோவாக கரண்ட் நீங்கள் வி மைனஸை இன்க்ரீஸ் பண்ண பாசிட்டிவ் ஆக்க என்னாச்சு, இட்ஸ் ஆல்சோ கெட்டிங் இன்க்ரீஸ்ட். ஓகே, ஒரு பாயிண்டில் என்ன ஆச்சு, நீங்கள் ரொம்ப பாசிட்டிவ் ஆக்க என்ன ஆகும்னு சொல்லியிருந்தேன், the current will remains as a constant. நீங்கள் எவ்வளோ தான் அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணாலும் மாறாது. நான் நல்லா கவனிங்க, இங்கே this plot is for a given intensity. I1 frequency constant, அதில் டவுட் இல்லை. frequency, let's be very clear, frequency எப்பவுமே constant. for I1 intensity இதை plot பண்ணியிருக்கேன். for I1 intensity which is a constant, I got this graph. I1 intensity என்ன அர்த்தம், I is proportional to n. Here there is a n is fixed here. Okay, n is fixed here. சரி, இப்போ 0ல இருக்கும்போதும் some current வந்துச்சு. கரெக்டா? மேபி ஐ கேன் கால் இட் as I0. இப்போ நான் ஃபர்தராக இன்னும் டிக்ரீஸ் பண்ண நெகட்டிவ் ஆக போகிறேன் பொட்டன்ஷியல். அப்போ கரண்ட்டோட வேல்யூ என்ன ஆகணும், ரிப்பல் ஆக ஆரம்பிச்சிடும். ரைட்? ஸோ எலக்ட்ரான்ஸ் வில் பி ரிப்பல்டு பை த நெகட்டிவ் பொட்டன்ஷியல். ஸோ கரண்ட் எப்படி டிக்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்கள். ஸ்லோலி டிக்ரீஸிங்கா, பட் குறிப்பிட்ட வேல்யூ, ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ பேர் தான் நான் என்ன சொல்லியிருந்தேன், வாட் வேல்யூ ஐ கால் தட் as Vs. இந்த Vsன்றது தான் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். அந்த இடத்துல வாட் இஸ் த கரண்ட் இயர், what is the current at stopping potential, in the negative minus Vs appo what is the current, 0. In the potential appo what is the current, 0. I think it's very clear to you, right? appa ipo இது வந்து I1 potential. okay, இது வந்து experimental la solran. This is I1 potential which is be greater. இப்போ I2 potential I am going to plot. intensity கொஞ்சம் கம்மி. intensity கம்மினா number of photo electrons என்னது, incident வந்து கம்மியா அதிகமா, number of photo electrons incident கம்மியா அதிகமாப்பா, number of photons incident வந்து கம்மி. அப்போ கிராஃப் என்ன ஆகும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, Vs மாறலையா, இது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் கிராஃப். நீங்கள் ஏன் இப்படி வந்ததுன்றதை யார் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறா, ஐன்ஸ்டைன் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. இது ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்த ரிசல்ட்டை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிராஃபா எக்ஸ்பெரிமெண்டல் தான், எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன கிடைச்சதோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, ஐன்ஸ்டைன் வந்து தான் ஏன் வந்து இப்படி வருதுன்னு சொல்ல போகிறாரு. சரி, இப்போ வந்து பாருங்கள், இது ஃபார் I2 intensity கிராஃப் இப்படி வருது. this is for I2 intensity. I2 intensity frequency always constant, அதை விட்டுருங்க. intensity வந்து கம்மி I2. இப்போ நான் அடுத்து இன்னொரு இதுக்கு வரைகிறேன்னு வைங்க, I3 which is further less. அப்போ இந்த கேஸில் என்ன வரும், Vs மட்டும் எல்லாத்துக்கும் சேமாக வருதான்ப்பா. அதுதான் டவுட்டாக இருக்குது, ஏன் Vs மட்டும் எல்லாருக்கும் சேமாக இருக்குது அப்படின்னு. பட் இந்த இதெல்லாம் யார் வந்து டவுட்டு கிளியர் பண்ண போகிறா, ஐன்ஸ்டைன் வந்து கிளியர் பண்ண போகிறார். எல்லாருக்கும் இன்டென்சிட்டியை மாற்றுறேன், எது மட்டும் மாறிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா, எது மாறிக்கிட்டே இருக்கு, சேச்சுரேஷன் கரண்ட், த மேக்ஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட் என்ன ஆகிட்டே வருது. நான் இன்டென்சிட்டியை குறைச்சிக்கிட்டே போக போக சேச்சுரேஷன் கரண்ட்டோட வேல்யூ என்ன ஆகிட்டே வருது, டிக்ரீஸ் ஆகிட்டே வருதா இல்லையா, எனி டவுட் இயர். பட் ஆனால் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இஸ் சேம். இங்கே அப்சர்வேஷன் என்னன்னா, நம்ம ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்ட், இன்டென்சிட்டியை குறைச்சிட்டே வரேன், ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் மட்டும் மாறவே இல்லை. பட் இதெல்லாம் மட்டும் மாறுது, சேச்சுரேஷன் கரண்ட். அதுதான் இந்த கிராஃப்லேருந்து அப்சர்வேஷன். ஓகே, இப்போ அடுத்து கவனிங்க, அடுத்து இன்னொரு கிராஃப் பிளாட் பண்ணுறோம். இந்த கிராஃப் யாருக்குன்னா
I, small I, that is photoelectric current versus collector plate தான். collector plate potential பட் எது கான்ஸ்டன்ட்டுங்க? collector plate potential போன தடவை நம்ம இதே collector plate potential and photoelectric currentல எதை கான்ஸ்டன்ட் வச்சுருந்தோம்? இப்போ எதை கான்ஸ்டன்ட் வச்சுருந்தேன்? ஃப்ரீக்வன்சியை ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் வச்சுருந்தேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்டென்சிட்டியை கான்ஸ்டண்ட்டாக வைக்க போகிறேன். ஆல்வேஸ் இன்டென்சிட்டியை கான்ஸ்டண்ட்டாக ஆல்வேஸ் வச்சுக்க போகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? n is going to remain the constant. Number of photons coming and incident என்னது? Constant. அப்போ number of electrons ejected is also constant. கரெக்டா இல்லையா? யா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஃப்ரீக்வன்சியை மாற்ற போகிறேன். I am going to first plot for F1 frequency. F1 frequency I am going to draw the plot. F1 என்றது என்னது? Frequency of the incident photon. அதுக்கு plot பண்ண போகிறேன். எப்படி வருதுன்னு பாருங்க. So this is your collector plate potential. What is this? V plus, I'm sorry, positive V minus. இது என்னது? இது நெகட்டிவ்ல. வெயிட் இது வந்து நெகட்டிவ் V மைனஸ். ஓகே, but this is I and this is V minus plus V minus. அதாவது கலெக்டர் பிளேட்டோட பொட்டன்ஷியல் பாசிட்டிவ், இது கலெக்டர் பிளேட்டோட பொட்டன்ஷியல் நெகட்டிவ். ஓகே, இதோட கிராஃப் எப்படி வருதுன்னு பாருங்க. நான் வந்து ஆஸ் யூஷுவல் நான் எந்த பொட்டன்ஷியல் கலெக்டர் பொட்டன்ஷியல் 0 ஆகிட்டேன். ஆல்ரெடி எனக்கு வந்து கலெக்டர் பொட்டன்ஷியல்ன்றது ரைட் ஹேண்ட் சைடு, ரைட், அதை 0வாகவும் வச்சிடுறேன். இது ஆல்ரெடி 0. அப்போ நான் எக்ஸ்டர்னலாக எந்த வோல்டேஜுமே கொடுக்கல. அந்த டைமில் கரண்ட் வருமா வராதா? நான் எக்ஸ்டர்னலாக எந்த வோல்டேஜுமே அனுப்பல. கரண்ட் வருமா வராதா? வரும். ஏன்னா எஜெக்ட் ஆன எலக்ட்ரான்ஸ் ரேண்டம் டைரக்ஷனில் மூவ் ஆகும்போது சில எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்? கலெக்டர் பிளேட்டை ரீச் ஆகும். ஸோ கலெக்டர் பிளேட்டை ரீச் ஆகிட்டாலே என்னது? அது photoelectric current. ஸோ கலெக்டர் பிளேட் 0 பொட்டன்ஷியல் இருக்கும்போதே நம்மளுக்கு என்ன கரண்ட் வருது? சம் கரண்ட் we are getting. ஓகே, அதுக்கப்புறம் நான் கலெக்டர் பொட்டன்ஷியல் இங்கே மறந்துடக்கூடாது. நான் நம்பர் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் கான்ஸ்டன்ட்னு வச்சுருக்கேன். F1 ஃப்ரீக்வன்சிக்கு பிளாட் பண்ணுறேன். ஸோ கிராஃப் எப்படி வருதுன்னா ஸ்லோலி இன்க்ரீஸிங். பட் ஆனால் என்னது கவனிங்க, ஐ ஹவ் ஃபிக்ஸட் இயர். ஐ வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஐ ஃபிக்ஸட்னா நம்பர் ஆஃப் photons incidence constant. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு ஃபோட்டானால ஒரு எலக்ட்ரானை தான் வெளில எடுக்க முடியும். ஸோ இட் ரீச்சஸ் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகே, ஸோ திஸ் இஸ் த சேச்சுரேஷன் கரண்ட். ஓகே, இப்போ நான் வந்து பொட்டன்ஷியலை நெகட்டிவ் ஆக்க போகிறேன். ஓகே, நெகட்டிவ் ஆக்குனா என்ன ஆகும்? ஸ்லோலி த கிராஃப் டிக்ரீசஸ். அப்படியே போய் என்ன ஆகும்? இட் ரீச்சஸ் இயர். புரியுதா? இது வந்து F1 ஃப்ரீக்வன்சி. இது வந்து F1 ஃப்ரீக்வன்சியோட plot. Okay, this is a plot for F1 frequency. இது F1 கான்ஸ்டன்ட்டா வச்சிருக்கும்போது intensity is always constant, the number of photons incident is always constant, frequency constant ஆகும்போது இந்த கிராஃப் வருது F1 க்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா frequency-யை decrease பண்ண போறேன். frequency-யை வந்து F2 frequency-யை வந்து குறைக்க போறேன். ஓகே, இப்போ என்ன ஆக போகுதுன்னு கவனிங்க. பிளாட் வந்து எப்படி வரப்போகுதுன்னு. பட் மறந்துடாதீங்க, இன்டென்சிட்டி கான்ஸ்டன்ட், நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட் ஸ்டில் இட் இஸ் கான்ஸ்டன்ட். இப்போ இங்கே எப்படி கிராஃப் வருதுன்னா ஸ்டாப்பிங், இது வந்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கரெக்டாக.
This is stopping potential for what? For frequency, negative stopping potential for frequency f1. இப்போ ரெண்டாவது கேஸ் frequency கொஞ்சம் கம்மியாக இருந்ததுல, பட் இன்டென்சிட்டி கான்ஸ்டன்ட். ஸோ இன்டென்சிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறனால இந்த இடத்துல என்னென்னா சேச்சுரேஷன் கரண்ட் சேமாக வரப்போகுது. ஏன் சேச்சுரேஷன் கரண்ட் சேமாக வருது? நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகே, இதை பற்றி டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் தனியாக பார்க்கலாம். இதுதான் பிளாட்டு. திஸ் இஸ் ஃபார் ஃப்ரீக்வன்சி f2. This is for f2 frequency, which is a constant here. இப்போ frequency இன்னும் கொஞ்சம் கம்மியா, f3 வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியா, frequency கம்மியாக போகிறேன். இப்போ கிராஃப் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா இங்கே இப்போ இது வந்து ஜீரோ பொட்டன்ஷியல், இது லெஸ் நெகட்டிவ், இது மோர் நெகட்டிவ். இப்போ கரெக்டாக இல்லையா? இது ஜீரோ பொட்டன்ஷியல், திஸ் இஸ் லெஸ் நெகட்டிவ், இது மோர் நெகட்டிவ், இது இன்னும் மோர் நெகட்டிவ். கரெக்டாக இல்லையா? just is an observation. So we got a graph like this. யாருக்கா doubts இருக்கா? This is the f3 potential, sorry frequency. doubts இருந்தா கேளுங்க. just இது வந்து experimental data. நீங்க கவனிக்க வேண்டியது இங்க என்னன்னா, this is the stopping potential for frequency 2, which is less than f1. okay, அதே மாதிரி this is for stopping potential frequency f3. so frequency நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா, frequency குறைய குறைய more negative கம்மியானே வருது பாருங்க. this is very more negative. ஏன்னா frequency அதிகம்னா it is very more negative. frequency அதோட கம்மினா it is less negative. அதோட frequency கம்மினா it is very very less negative. புரியுதா இல்லையா? நீங்கள் இப்படி கம்பேர் பண்ணி புரிஞ்சுக்கணும். so more the frequency, you need to give a stopping potential of more negative. Less the frequency, you need to give less stopping potential, that is less collector plate oda potential less negative ஆக்குனாலே போதும் உங்களுக்கு கரண்ட் ஜீரோ ஆக்கிறதுக்கு. photoelectric current யாருக்கா புரியலையா? டவுட்ஸ் இருக்கா? come on. yes doubts இருந்தா you can post. டவுட்ஸ் கேளுங்க. அதுக்கப்புறம் நம்ம லைவுக்கு வந்துட்டிங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா இட் ஷோஸ் தட் யூ ஹவ் அட்டெண்டட் த மீட்டிங் அண்ட் கிளாஸு, ஆன்லைன் கிளாஸ், லைவ் கிளாஸு. தட் இஸ் அ பூஸ்ட் ஃபார் மீ. ஓகே, கமான். ரைட்ப்பா. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இது 3 கிராஃப் கிடச்சிதா, இதுக்கப்புறம் இன்னொரு கிராஃப் இருக்குது. அந்த கிராஃப் வந்து நம்ம என்ன பண்ணலாம், there is one more graph. அது என்ன கிராஃப்ன்றதை பார்க்கலாம். ஃபோர்த் கிராஃப். ஸோ டோட்டலாக 4 கிராஃப் இருக்குன்னு இல்லையா? ஸோ ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் வெர்சஸ் frequency. stopping potential versus frequency. okay, நல்லா கவனிங்க. அதாவது மாடுலஸ் ஆஃப் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல்ன்றது என்னது? கலெக்டர் பிளேட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் பொட்டென்ஷியல். கரெக்டாக? அந்த நெகட்டிவ் பொட்டென்ஷியலோட மேக்னிடியூடை நான் எடுத்துக்கிறேன். தட் இஸ் இட்ஸ் அ பாசிட்டிவ் குவான்டிட்டி. ஜென்ரலி நெகட்டிவ் பொட்டென்ஷியல் தானே தருவீங்க கலெக்டர் பிளேட்டுக்கு. நான் அதை மேக்னிடியூட் போடுறேன். மேக்னிடியூட் போட்டால் என்ன அர்த்தம்? இட் இஸ் அ பாசிட்டிவ் ஒன், ரைட்? ஸோ ஃப்ரீக்வன்சிக்கும் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலுக்கும் நான் ப்ளாட் பண்ணுறேன். அவன் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறான், ஒரு மெட்டல் எடுத்துக்கிறான். ஓகே, ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல்ன்றது என்னது? வாட் இஸ் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல்? பா, வாட் இஸ் திஸ் ஃப்ரீக்வன்சி? ஃப்ரீக்வன்சி ஆஃப் வாட்? இன்சிடென்ட் ஃபோட்டான். அந்த இன்சிடென்ட் ஃபோட்டானோட ஃப்ரீக்வன்சி இது. இது என்னது? ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் required to stop the photon. how much negative potential you need to give to stop the photon. ஆனால் நான் இங்கே மேக்னிடியூட் எடுத்திருக்கேன் இந்த கிராஃபில், மறந்துடக்கூடாது. ஐ ஹவ் டேக்கன் த மேக்னிடியூட் ஆஃப் வாட்? ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். கரெக்டாக? சரி, இப்போ நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். ஸோ இன்சிடென்ட் ஃபோட்டான் இஸ் தேர். வாட் இஸ் த கண்டிஷன் here?
நம்ம என்ன மாதிரியான கிராஃப் வருது அப்படின்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் இயர் அண்ட் இட்ஸ் கோஸ் லைக் திஸ். இது மாதிரி ஒரு கிராஃப் வருது. ஓகே, இதுக்கு பேர் வந்து F01. இப்போ நல்லா கவனிங்க. ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்ன்றது என்னது? மினிமம் பொட்டன்ஷியல் required to stop the electrons. கரெக்டா? So this is for metal 1. ஓகே, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சிக்கு அப்புறம் தானே எலக்ட்ரான் வெளியில் வரும். இந்த கிராஃப் புரியலனா பிரச்சனை இல்லைப்பா. நான் வந்து ஐன்ஸ்டைன்ஸ் ஈக்குவேஷன்லேருந்து இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த கிராஃபை மட்டும் நோட் பண்ணிக்கணும், டூ மச் உள்ளே போக வேண்டாம். ஸோ இந்த இடத்துல வந்து திஸ் இஸ் ஃபார் metal 2. So F01 என்றது என்னது? What is F01? What is F01? Minimum frequency for ejection. நான் சொன்னேன் இல்லையா, சூட்டபிள் ஃப்ரீக்வன்சி இருந்தால் தான் வெளில எலக்ட்ரான் வரும்னு. அந்த மெட்டல் ரெண்டுப்பா, நான் அந்த லைட் வந்து மோதுதில் ஒரு பிளேட் மேலே, அந்த பிளேட்டில் இருக்கக்கூடிய மெட்டல், புரியுதா இல்லையா? metal 1 metal 2 ரெண்டு கிராஃப் இது. ஸோ F1 இஸ் த மினிமம் ஃப்ரீக்வன்சி. இல்லைனா இதுக்கு என்ன சொல்லுவானா, த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி, மினிமம் ஃப்ரீக்வன்சி ரிக்வயர்ட். இல்லைனா இது என்ன சொல்லுவான், மினிமம் ஃப்ரீக்வன்சி ரிக்வயர்ட் ஃபார் metal 1. ஓகே, யூ கால் திஸ் ஃப்ரீக்வன்சி as what? த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். we call it as threshold frequency. ரைட்டா? யாருக்கு இது? மெட்டல் 1க்கு. F2னா FO2 அப்படின்னா என்ன அர்த்தம்? மினிமம் ஃப்ரீக்வன்சி ரிக்வயர்ட் ஃபார் metal 2 ஃபார் எஜெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே, சிமிலராக நீங்கள் எழுதிக்கலாம். எனி டவுட் இயர்? சரிப்பா, இதோட இந்த கிராஃப் ஏன் இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்துச்சுன்றதை we will see from the ஐன்ஸ்டைன்ஸ் ஈக்குவேஷன். ரைட்டா? சரி பா, கமான்பா, யாருமே லைவில் இல்லையா நீங்கள்? ஸோ சேட், இட்ஸ் a very very sad thing. Hey, even a single one is not in the live. Oh my god. பா, ஆடியோலாம் கிளியராக கேட்குதா? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஐன்ஸ்டைன்ஸ் ஃபோட்டோஎலக்ட்ரிக் ஈக்குவேஷனுக்கு போயிடலாம். அதாவது இப்போ நம்மளுக்கு கிடைச்சதில்ல, எக்ஸ்பெரிமெண்டலாக கிடைச்ச அந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் இருந்து வாட் இஸ் த அவுட்புட் அப்படின்றத பார்க்க போகிறோம். அவுட்புட் மீன்ஸ் இயர் அதை வந்து எப்படி ஐன்ஸ்டைன் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறார். நம்ம சொல்கிறோம்ல, ஒரு மினிமம் ஃப்ரீக்வன்சி பட்டாதான் எலக்ட்ரான் வெளியில் வரும் மெட்டல் சர்ஃபேஸ் மேலே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் அப்படி வரணுனாலே என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது? ஏன் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து சில எலக்ட்ரான்ஸ் வந்து கலெக்டர் பிளேட்டை ரீச் பண்ணுது, சில எலக்ட்ரான்ஸ் ஏன் சில கலெக்டர் பிளேட்டை ரீச் பண்ணலை, இப்படியான சில விஷயங்களை நம்ம ஐன்ஸ்டைன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இப்போ லைவ் ஜாயின் பண்ணிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கப்பா. யூ நீட் டு கிவ் அ லைக். ஓகே, ரைட்? இப்போ 1 minute I will take a very very small break. உங்களோட எல்லார் வீட்லயும் அடிப்படையா
ஓகே குட். சரிப்பா, இப்போ கவனிங்க. ஸோ நம்ம அந்த 4 கிராஃப் எஃப் சீன் வெரி கிளியர்லி இல்லையா? இப்போ ஐன்ஸ்டைன்ஸ் எப்படி இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படின்றத பாருங்கள். இந்த 4 கிராஃபுக்கு எப்படி கனெக்ஷன் கொடுக்குறாரு அப்படின்னு. ஸோ இங்கே தான் ஐன்ஸ்டைன்ஸ் photoelectric equation. Einstein's photoelectric equation. இப்போ கவனிங்க, ஆல்ரெடி என்ன தெரியும் நம்மளுக்கு? வாட் இஸ் த எனர்ஜி ஆஃப் அ ஃபோட்டான்? அதாவது ஐன்ஸ்டைன்ஸோட எக்ஸ்பிளனேஷன் பா இது. ஐன்ஸ்டைன்ஸ் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் திஸ் photoelectric experiment எல்லாத்துக்கான ஆன்சர் அவர் பண்ணுறாரு. So what is the energy of a photon? Can anyone say what is the energy of a photon? E is equal to hf, where f is what? Frequency of the incident photon. Okay, இப்போ முக்கியமான பாயிண்ட் என்னது? ஒரு ஃபோட்டானால ஒரு எலக்ட்ரானை தான் எடுக்க முடியும். ஓகே ரைட். ஸோ இப்போ என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். அவர் சொல்கிற பாயிண்ட்டை நான் எழுதுகிறேன். ஓகே, இதை நீங்களும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. I will just write quickly. When a photon of energy hf falls on metal surface, when a photon of energy hf, so ஒரு photon of energy hf வந்து மெட்டல் சர்ஃபேஸ் மேலே விழுந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனர்ஜி வந்து 2 விதமாக செலவாகுமா. ஸோ ஃபோட்டான் வருது, அந்த மெட்டல் சர்ஃபேஸ் மேலே பட்டதுக்கப்புறம் 2 விதமாக எனர்ஜி என்ன ஆகுது? செலவாகும். ஒன்று வந்து என்னென்னா, முதல்ல அந்த எலக்ட்ரானை எடுக்கிறதுக்கு, ஸோ எலக்ட்ரானை அந்த சர்ஃபேஸ்லேருந்து எடுக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு எனர்ஜி கொடுக்கும். மீதி உள்ள எனர்ஜி என்ன பண்ணும்? கைனடிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான். எலக்ட்ரானை வெளில எடுக்கிறோம், எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு ஒரு கைனடிக் மூவ் ஆகுதுல்ல. எலக்ட்ரான் வெளில வந்ததுக்கப்புறம் ரேண்டம் டைரக்ஷனில் போகுது. அப்போ அதுக்கு கைனடிக் எனர்ஜி யாரோ ஒருத்தங்க கொடுத்துருக்கணும்ல. அதுக்கு எலக்ட்ரானுக்கு எங்கே இந்த கைனடிக் எனர்ஜி வந்தது? ஃப்ரம் திஸ் ஃபோட்டான் அப்படின்னு சொல்கிறான். புரியுதா? ஸோ அதை நான் எழுதுகிறேன் பாருங்கள். when a photon of energy hf falls on the metal surface, the energy of the photon is absorbed. அதாவது ஃபோட்டான் எலக்ட்ரான் என்ன பண்ணிக்குமா? வாட் வில் எலக்ட்ரான் வந்து அந்த சர்ஃபேஸ் எலக்ட்ரான் வந்து ஃபோட்டானோட எனர்ஜியை மொத்தமாக என்ன பண்ணிக்கும்? அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான் இஸ் அப்சர்வ்ட் பை எலக்ட்ரான். Okay, and it is used in two ways. ரெண்டு விதத்தில் அது என்ன ஆகுதான்? யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறான். ஸோ கவனிங்க, என்னோட ஹெச்எஃப்ன்ற எனர்ஜி வந்து பட்டுச்சா, இது வந்து 2 விதமாக செலவாகும். மினிமம் எனர்ஜி which is required to remove an electron from the metal surface, which we call it as W. W is the work function அப்படின்னு சொல்லுவான். அதாவது ஹெச்எஃப்ன்ற எனர்ஜி ஈக்குவல் டு W ப்ளஸ் மீதி உள்ள எனர்ஜி என்ன ஆகும்னு சொல்லியிருக்கேன்? கைனடிக் எனர்ஜியாக மாறும். புரியுதா? மீதி உள்ள எனர்ஜி வந்து கைனடிக் எனர்ஜியாக மாறும்பா. ஸோ இந்த W you call it as in terms of work function, which is nothing but what? Minimum energy of photon required to remove an electron from metal surface. Very important point. So HF என்ற எனர்ஜி வந்து ஃபோட்டான் வந்து படுது.
அது என்னவா செலவாகுது? W plus KE. Wன்றது குறைஞ்சபட்ச எனர்ஜி டு புல் அவுட் த எலக்ட்ரான் ஃப்ரம் த மெட்டல் சர்ஃபேஸ். அந்த வந்த எலக்ட்ரானுக்கு கைனடிக் எனர்ஜி இருக்குமா இல்லையான்றது எதால டிசைட் ஆகுது? பை த கைனடிக் பை த வாட்? பை த ரிமைனிங் எனர்ஜி வந்து கைனடிக் எனர்ஜியாக செலவாகுது அப்படின்னு சொல்கிறான். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. இது ஒர்க் ஃபங்க்ஷன்றது மினிமம் எனர்ஜியா? இந்த மினிமம் எனர்ஜியை வந்து எந்த ஃபார்மில் எழுதுவான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஃபோட்டானோட எனர்ஜி என்னது? இந்த ஒர்க் ஃபங்க்ஷனை எப்படி எழுதுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HF0 அப்படின்னு சொல்லி எழுதுவான். ஒர்க் ஃபங்க்ஷன் இஸ் நத்திங் பட் த மினிமம் எனர்ஜி. அந்த எனர்ஜியை இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாட் எழுதியிருக்கான்? ஃபோட்டான் எனர்ஜியாக எழுதியிருக்கான் HF0. F0க்கு பேர் வந்து என்னென்னா குறைஞ்சபட்ச ஃப்ரீக்வன்சி. இப்போ நல்லா கவனிங்க, F0ன்ற ஃபோட்டானுக்கு ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபோட்டானுக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்கும்? HF0. இப்போ HF0 is what? This is an energy of a photon with frequency F0, right? Energy of a photon with frequency F0. இதை வந்து ஒர்க் ஃபங்க்ஷனோட எனர்ஜியோட ஈக்குவேட் பண்ணியிருக்கான். ஸோ F0 என்ன கூப்பிட்றான்னா threshold. They are calling it as what? Threshold energy ன்னு கூப்பிட்றான். threshold frequency குறைஞ்சபட்ச ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவான்ல, ஆர் மினிமம் ஃப்ரீக்வன்சின்னு கூப்பிடலாம். threshold frequency ஆர் மினிமம் ஃப்ரீக்வன்சி. இந்த மினிமம் ஃப்ரீக்வன்சி கொடுத்தீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரானை சர்ஃபேஸ்லேருந்து வெளில எடுத்துட முடியும். வெளியில் எடுக்க தான் முடியும், பட் இன்னும் நீங்கள் எனர்ஜி கொடுத்தா தான் அது என்னவா மாறும்? கைனடிக் எனர்ஜி. ஸோ நீங்கள் கொடுக்குற HF வந்து ஃபஸ்ட்டு குறைஞ்சபட்ச எனர்ஜி, கான்ஸ்டன்ட் எனர்ஜி. இப்போ மறந்துடக்கூடாது, W is equal to a constant for a given metal surface. For a given metal, ஒரு given metal, ஒரு மெட்டலுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒர்க் ஃபங்க்ஷன்றது என்னது? ஒரு கான்ஸ்டன்ட். ஏன்னா சில மெட்டலுக்கு வந்து அதிக எனர்ஜி உங்களுக்கு தேவைப்படலாம், சில மெட்டலுக்கு கம்மி எனர்ஜி. ஸோ டிபெண்டிங் ஆன் த மெட்டல் நம்ம எனர்ஜி குறைஞ்சபட்ச எனர்ஜி தரணும். அதோட ஃப்ரீக்வன்சி என்னது? F0. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபோட்டானோட எனர்ஜியை எழுதியிருக்கான். யாருக்கா டவுட் இருக்கா? ஸோ எனர்ஜி இஸ் யூஸ்ட் இன் 2 ways. ஒன்று ஒர்க் ஃபங்க்ஷன், இன்னொன்று வந்து மீதி வந்து என்ன ஆகும்? கைனடிக் எனர்ஜியாக போயிடும். இப்போ நல்லா கவனிங்க, இப்போ பேசிக்கலி நம்ம எந்த பார்ட்டிக்கலை, சார்ஜ் பார்ட்டிக்கலை வெளில எடுத்திருக்கோம்? எலக்ட்ரான், ரைட்? ஸோ நான் பிகினிங் ஆஃப் த கிளாஸில் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்கள். வாட் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்? What I have explained, Tom? What I have explained? Kinetic energy. ஒரு சார்ஜ் பார்ட்டிகளோட kinetic energy எந்த டேர்ம்ஸில் எழுத முடியும்? In terms of Q into del V எழுத முடியுமா முடியாதா? So what I am trying to say is, இப்போ இந்த கேஸில் நல்லா கவனிங்க, இந்த kinetic energy இருக்கு இல்லையா? எப்போ இந்த பாருங்க, எலக்ட்ரான் எஜெக்ட் ஆச்சு, ரைட்? எஜெக்ட் ஆன எலக்ட்ரானுக்கு கைனடிக் எனர்ஜி இருக்கா இல்லையா? எஸ் இருக்குது. ஏன்னா HFன்ற எனர்ஜி வந்து இன்சிடென்ட் ஆகுது. இன்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அது ஒர்க் ஃபங்க்ஷனாக செலவாயிட்டு மீதி இருக்க எனர்ஜி என்னவா வருது? கைனடிக் எனர்ஜியாக வெளியில் வருது, கரெக்டாக? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஒரு எலக்ட்ரான் வைங்க. திஸ் இஸ் த எலக்ட்ரான். ஓகே, திஸ் இஸ் த எலக்ட்ரான். வெளியில் வந்ததுக்கப்புறம் அதுக்கு ஒரு கைனடிக் எனர்ஜி இருக்குது. ஓகே, இதோட பொட்டன்ஷியல் எவ்வளோ? 0 வோல்ட்டுப்பா. நான் எக்ஸ்பெரிமெண்ட்டில் உள்ளதை சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு பிளேட், இது ரெண்டாவது பிளேட். இந்த ரெண்டாவது பிளேட் வந்து இனிஷியலாக எலக்ட்ரான் வெளியில் வந்துருச்சு. இந்த வந்த எலக்ட்ரானுக்கு ஒரு கைனடிக் எனர்ஜி இருக்குது. இந்த எலக்ட்ரானை மொத்தமாக ஸ்டாப் பண்ணணும்னா இந்த கலெக்டர் பிளேட்டில் நான் என்ன பொட்டன்ஷியல் வச்சுருக்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். வாட் இஸ் த பொட்டன்ஷியல் ஐ நீட் டு கீப்? கரெக்டாக சொல்லுங்கள். -Vs, கரெக்டாக இல்லையா? -Vs is the potential that negative potential required to stop the electron. கரெக்டாக இந்த இடத்துல வரும்போது அதுக்கு என்ன வந்துடணும்? வாட் இஸ் த எலக்ட்ரான் இந்த இடத்துக்கு வந்துடணும், என்னப்பா வந்துடணும்? ரெஸ்ட்டுக்கு வந்துடணும், கரெக்டாக இல்லையா? அந்த பிளேட்டை ரீச் பண்ணக்கூடாது. இப்போ இனிஷியலி எஜெக்டட் எலக்ட்ரானுக்கு வந்து என்னது? கைனடிக் எனர்ஜி வருது. கைனடிக் எனர்ஜி எங்கேருந்து வருது? HF is equal to work functions plus kinetic energy. இந்த கைனடிக் எனர்ஜி எலக்ட்ரானுக்கு வெளில வந்தோடனே வந்துடும். அது இந்த பிளேட்டை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி மொத்தமாக ரெஸ்ட்டுக்கு வரணும்னா என்ன பண்ணணும்?
I need to give a stopping potential so that it doesn't reach the collector plate. So இதுல இருந்து very simple point என்னன்னா kinetic energy வந்து final initial நீங்க reverse மாதிரி யோசிங்க. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எதில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா ரெஸ்ட்டில் இருக்க பொருளை ஆக்சிலேட் பண்ணுற மாதிரி சொல்லி கொடுத்தேன், ரைட்? இது அதோட சின்ன இன்வெர்ட்டட் தான். நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா புரியும். நீங்கள் இப்போ தனியாக இருக்கும்போது யோசிங்க. ஸோ கைனடிக் எனர்ஜி யூ கேன் சே இட் அஸ் வாட் இஸ் த சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான்? அதாவது Q இன்ட்டு V ப்ளஸ் மைனஸ் V மைனஸ் இல்லையா? ஸோ இந்த இடத்துல வாட் இஸ் த பொட்டென்ஷியல் இயர்? What is the potential? See, இதை டைரெக்டாக நான் சொல்லிடுறேன்ப்பா. ஓகே, இதில் நான் டெரிவேஷனுக்குள்ளே போக போகிறது கிடையாது. நீங்கள் டெரிவேஷன் நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான். ஓகே, சயின்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வரும்னா E இன்ட்டு VSன்னு வரும்பா. VS இஸ் அ பாசிட்டிவ் வேல்யூ. VS இஸ் த ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். புரியுதா இல்லையா? ஸோ EVS இங்கே எதுவும் சப்ஸ்டியூட்லாம் பண்ண வேண்டாம். இங்கே VS வந்து நம்ம ஒரு பாசிட்டிவ் டேர்ம், ரைட்டா இல்லையா? சரி, இப்போ உங்களால் என்னன்னா சிம்பிளி இந்த கைனடிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரானை யூ கேன் ஈக்குவேட் வித் வாட்? E இன்ட்டு VS அக்கார்டிங் டு ஐன்ஸ்டைன். ஸோ என்ன பண்ண முடியும் அப்படின்னா HFன்ற எனர்ஜி என்னவா யூஸ் ஆச்சு? ஒர்க் ஃபங்க்ஷன்ஸ் ப்ளஸ் கைனடிக் எனர்ஜியாக மாறுச்சு இல்லையா? இப்போ அந்த கைனடிக் எனர்ஜி இருக்கிற இடத்துல உங்களால் என்ன யூஸ் பண்ண முடியும்? E இன்ட்டு VS. ஸோ இவ்வளோ தான் ஐன்ஸ்டைன்ஸோட ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். ஸோ இதில் Wன்றது என்னது? மினிமம் எனர்ஜி H இன்ட்டு F0. F0க்கு பேர் என்னது? த்ரெஷோல்டு ஆர் மினிமம் ஃப்ரீக்வன்சி. த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி கீழே இருந்தால் என்ன ஆகும்? அந்த பாயிண்ட் சொல்லவே இல்லையே. த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி கீழே இருந்தால் எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகுமா? நோ, எலக்ட்ரான் வெளில வராது. ஸோ த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சிக்கு மேலே இருந்தால் தான் என்ன ஆகும்? எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகும். கீழே இருந்தால் எலக்ட்ரான்ஸ் எஜெக்ட் ஆகாது. குறைஞ்சபட்சம் ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, அதாவது எனர்ஜி ஆஃப் த இன்சிடென்ட் ஃபோட்டான் ஷுட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு குறைஞ்சபட்சம் என்னது? ஒர்க் ஃபங்க்ஷனாக இருந்தால் தான் கண்டிஷன் ஃபார் எஜெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான். குறைஞ்சபட்சம் W இருக்கணும். Wன்றது என்னது? HF0. condition for ejection of electron. புரியுதா இல்லையா? ஸோ இப்போ யாருக்கா டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் ஆஸ்க் மீ. லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரே ஒரு கிராஃப் இருக்குது, அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கான்னு யூ கேன் see. Okay, any doubt? Yes. No doubt? Right, pa, very good. So, okay, doubts இருந்தால் you can comment. I will later also I will reply you. Okay, சரிப்பா. ஸோ இப்போ வந்து நம்ம கொடுத்த எனர்ஜி வந்து என்னவாச்சு? ஒர்க் ஃபங்க்ஷன்ஸ் ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி. ஸோ கைனடிக் எனர்ஜி வந்து E இன்ட்டு VSன்னு எழுத முடியும். அந்த VS வந்து ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். ஓகே, ரைட். சரி, இப்போ நம்ம வந்து ஒரு கிராஃப் சொன்னோம் இல்லையா? லாஸ்ட்டாக ஒரு கிராஃப் எதுக்கும் ஒரு கிராஃப் வரைஞ்சிருந்தோம். இந்த த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சின்றது ஒரு மெட்டல்லேருந்து இன்னொரு மெட்டலுக்கு மாறும். கரெக்டாக அந்த பாயிண்ட்டை பார்த்துருந்தோம், ரைட்? ஸோ ஒரு மெட்டல்லேருந்து இன்னொரு மெட்டலுக்கு என்ன மாறும்? ஒர்க் ஃபங்க்ஷன், தட் இஸ் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் சீஷியமுக்குன்னு சொல்லிட்டு ஒரு த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு மெட்டலுக்கு தெர் இஸ் a different frequency. ஸோ ஒரு இதுக்கும் ஏற்ற மாதிரி ஃப்ரீக்வன்சி will be different. ஓகே, ஸோ இது வந்து என்னது? நம்மளோட வாட் இஸ் தட்? ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் VS, ரைட்? ஸோ இது வந்து என்னது நம்மளுக்கு? திஸ் இஸ் அவர் அப்ளைடு ஃப்ரீக்வன்சி. ஓகே, நம்மளுக்கு எது மாதிரியான ஒரு பிளாட் வந்துச்சு அப்படின்னா, ஐ டோல் த ஃபோர்த் பிளாட் வாஸ் தேர், ரைட்? இது மாதிரி ஒரு பிளாட் வந்துச்சு, கரெக்டாக இல்லையா? we got a plot like this. ஓகே, இது வந்து என்னது? this is the threshold frequency அப்படின்னு சொல்லியிருந்தேன். this is for metal 1 FO1 அப்படின்னு எழுதியிருக்கேன்.
ரைட்டாப்பா? சரி, இப்போ கவனிங்க. வாட் யூ நீட் டு டூ இஸ், நம்ம ஐன்ஸ்டைன்ஸ் ஈக்குவேஷன்லேருந்து இந்த பிளாட்டை கொண்டு வரலாம். நம்மளுக்கு என்ன தெரியும்? ஐன்ஸ்டைன் என்ன சொன்னார்? ஒரு இன்சிடென்ட் ஃபோட்டான் ஆஃப் எனர்ஜி வந்து என்னவா செலவாகும்? h into f0, வேர் f0 இஸ் த மினிமம் ஃப்ரீக்வன்சி. மீதி உள்ள எனர்ஜி என்னவா ஆக்ட் ஆகும்? அந்த எலக்ட்ரானுக்கு கைனடிக் எனர்ஜியாக போகும். எவ்வளோ அது? கைனடிக் எனர்ஜி ke. மீதி உள்ள மொத்த எனர்ஜியும் போயிடும். சரி, வந்த எலக்ட்ரான் வந்து வந்த ஃபோட்டான் வந்து எலக்ட்ரானுக்கு எனர்ஜியை கொடுத்துச்சு. அந்த ஃபோட்டான் என்ன ஆச்சு கேட்டிங்களா அந்த கொஸ்டினை? இப்போ ஃபோட்டான் வந்து பட்டுச்சுப்பா, தன்னோட எனர்ஜியை வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு செலவு பண்ணுச்சு, மினிமம் எனர்ஜி. அதோட கம்மியாக இருந்தால், ஒர்க் ஃபங்க்ஷனோட கம்மியாக இருந்தால் எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகாது, அதோட கிரேட்டர் தான் இருக்கணும். கரெக்டாக இல்லையா? ஸோ ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தான் இருக்கும்போது கைனடிக் எனர்ஜி வாஸ் தேர், எலக்ட்ரான்ஸ் வில் கம் அவுட். கரெக்டா? ரைட். ஸோ இப்போ இந்த கைனடிக் எனர்ஜி வந்து நம்ம எதோட ஈக்குவேட் பண்ணலான்னு பார்த்தோம்? E into Vs. கரெக்டாக? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் பார்த்தோம். சரி, எல்லாம் ஓகே. அந்த எஜெக்ட் ஆன அந்த ஃபோட்டான் என்ன ஆகும்? இட் வில் பி டிஸ்ட்ராய்ட். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஸோ இதை வந்து இது வரைக்கும் நான் சொல்லலை இந்த பாயிண்ட்டு, ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. The electron, the incident photon will be destroyed. That is destroyed actually. So incident photon will be destroyed after it is absorbed by எலக்ட்ரான். புரியுதா இல்லையா? அந்த எலக்ட்ரான் வந்து ஃபோட்டானோட எனர்ஜி அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் இட் வில் டிஸ்ட்ராய்ட். புரியுதாப்பா? ஓகே, குட். ஸோ இப்போ பாயிண்ட் என்னென்னு லெட்ஸ் ட்ரை டு ட்ரா த கிராஃபு. எனக்கு இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி, திஸ் இஸ் இன்சிடென்ட் ஃபோட்டானோட ஃப்ரீக்வன்சின்னு சொல்லியிருந்தேனா? இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், hf இஸ் ஈக்குவல் டு hf0. இப்போ நல்லா கவனிங்க, k இருக்க இடத்துல நான் என்ன போடலாம்? E into Vs. கரெக்டாக இல்லையா? k இருக்க இடத்துல வாட் ஐ கேன் ரைட்? E into Vs. இப்போ நல்லா கவனிங்க, என்னோட y ஆக்சிஸில் என்ன இருக்குது? Vs. x ஆக்சிஸில் என்ன இருக்குது? f இருக்குது. ஓகே, ஸோ EVs இஸ் ஈக்குவல் டு hf minus hf0. ஓகே, ஸோ Vs ஓட வேல்யூ என்ன வரும்? What is Vs ஓட வேல்யூ? What you will get? Vs is equal to h by E f minus h by E f0. கரெக்டாக இல்லையா? this is the equation I got. இது எங்கேருந்து வந்துச்சு? ஐன்ஸ்டைன்ஸ் ஃபோட்டோஎலக்ட்ரிக் ஈக்குவேஷன்லேருந்து வந்துச்சா? இப்போ இந்த ஈக்குவேஷனை நீங்கள் எதோட கம்பேர் பண்ணணும்னா, யூ ஜஸ்ட் கம்பேர் வித் வாட்? y is equal to mx plus c. இதை வந்து y-ஓட கம்பேர் பண்ணுங்கள். இது வந்து என்னது? m. இது வந்து x. இந்த மொத்த டேர்மை நீங்கள் என்ன பண்ணணும்? ப்ளஸ் c. ஆர் உங்கள் ஸ்டைலில் மைனஸ் சின்னு போட்டாலும் தப்பு இல்லை. நான் இதை ப்ளஸ் சின்னு எடுத்துக்கிறேன். y is equal to mx plus c. இப்போ இதை நீங்கள் ஒரு கிராஃபாக போட்டு பாருங்கள். ஃப்ரீக்வன்சி 0ன்னு போட்டிங்கன்னா என்ன வேல்யூ வரும்? this is frequency, this is what Vs. இதுக்கு plot போட்டு பாருங்க என்ன வரும்? what plot you will get? f 0 அப்போ what is the value of Vs? கவனிங்க, f 0 அப்போ what is the value of Vs? Vs will be equal to what? minus h by E f0. கரெக்டா இல்லையா? நெகட்டிவ் வேல்யூ தானே கிடைக்குது, minus h by E f0. ஓகே, ரைட். இப்போ கவனிங்க, எந்த வேல்யூவில் Vs 0ன்னு வருது? சரி, எந்த வேல்யூ ஆஃப் எஃப்ல Vs 0ன்னு வருது? இப்போ Vs 0ன்னு போடுறோம்பா, இந்த ஈக்குவேஷனில் Vs 0ன்னு போட்டால் h by E f minus h by E f0. ஓகே, அப்போ இது இந்த டேர்ம்ஸ் கேன்சல் ஆச்சுன்னா f is equal to f0. அப்போ என்ன ஆகுது?
F is equal to F naught அப்போ உங்களுக்கு Vs is 0. So this is the F naught value. This is the F naught value. So இந்த ரெண்டு பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு. I can draw the graph. கரெக்டா? இப்போ நல்லா கவனிங்க. இந்த இடத்துல வந்து கிராஃப்ல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன விஷயம் அப்படின்னா see நம்மளோட ஒரிஜினலாக கிராஃப் போடும்போது எஃப் நாட்ல இருந்து தான் கிராஃப் ட்ரா பண்ணியிருப்பான் அவன் இந்த see it's a straight line right straight லைனுக்கு வந்து ஃபுல்லாக காமிச்சிருக்கணும் பட் இந்த y axis அதாவது பாசிட்டிவ் y axisல மட்டும் தான் கிராஃப் காமிச்சிருப்பான் இந்த கீழே டேஷ் லைன்ஸ் போட்டிருக்கேன் பாருங்க அதுவும் வரணும் ஆக்சுவலாக லைன்னா ஃபுல் கம்ப்ளீட் ரைட் பட் கீழே இருக்க போர்ஷன்ஸை காமிக்க மாட்டான் ஏன் கேன் anyone answer that see இப்போ கூட நான் லைன் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி மேலே போட்டிருக்கேன்னா I have not included this line dash lines மாதிரி போட்டிருக்கேன் பாருங்க ஏன் அதை நான் கீழே உள்ள போர்ஷன்ஸை இன்க்ளூட் பண்ணல any reason for that why I didn't include yeah Arun is saying something minimum பா இது யாருக்கும் உள்ள கிராஃப் ஃப்ரீக்வன்சிக்கும் யாருக்கு நம்மளோட ஃப்ரீக்வன்சிக்கும் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கும் உள்ளது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்ன்ற வேர்டு எப்போ யூஸ் பண்ணுவீங்க எலக்ட்ரான்ஸை ஸ்டாப் பண்ண ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்ன்ற வேர்டு எப்போ யூஸ் பண்ணுவோம் எலக்ட்ரான்ஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கு வேகமாக கைனடிக் எனர்ஜியோட வர எலக்ட்ரானை ஸ்டாப் பண்ணுறதுக்கு கைனடிக் எனர்ஜி எப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ எலக்ட்ரானை ஸ்டாப் பண்ணணும் இப்போ எஃப் நாட்டு கீழே இந்த கிராஃப் கிடையாது கரெக்டாக இப்போ கவனிங்க எஃப் நாட்டு கீழே இந்த கிராஃபை நான் எழுதலை திஸ் போர்ஷன் இஸ் ஆப்சென்ட் இட் இஸ் நாட் தேர் எஃப் நாட்டுக்கு மேலே தான் நம்மளுக்கு கிராஃபே பிளாட் பண்ணியிருக்கேன் ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் உங்களுக்கு தெரியும் இப்போ ரீசன் ஆக்சுவலி முக்கால்வாசி பேர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் வாட் சார் மினிமம் ஃப்ரீக்வன்சி இருந்தால் மட்டும்தானே முதல்ல எலக்ட்ரானே வெளில வரும் சரி ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் எப்போ படிப்போம் முதல்ல எலக்ட்ரான் இருக்கணும் எலக்ட்ரான் இருந்தால் தான் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் எலக்ட்ரானே இல்லாமல் எங்கே ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இருக்க போகுது புரியுதா இல்லையா இட்ஸ் அ வெரி சிம்பிள் ரீசன் ஸோ இந்த கேஸில் நோ எலக்ட்ரான்ஸ் எஜெக்டட் புரியுதா இல்லையா எலக்ட்ரான்ஸே எஜெக்ட் ஆகாதனால தேர் இஸ் நோ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஃபார் இட் ஸோ நம்ம எஃப் நாட்ல இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக இன்க்ரீஸ் ஆகுது ஓகே வெரி குட் ஸோ யாருக்கா டவுட்ஸ் இருக்கா Yes, but come on. No doubt. Yeah, very good. Arun, your set is right. So நம்ம லைவ்ல இருக்கவங்களா give a thumbs up. நீங்க thumbs up கொடுங்க. Okay, very good. Right, we will move on. So இப்போ இந்த நாலாவது கிராஃபும் now you got the clarity. நல்லா கவனிங்க ஒரு மெட்டலுக்கு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் மாறும் தட் இஸ் மினிமம் ஃப்ரீக்வன்சி மாறும் ரைட் நான் போன தடவை உங்களுக்கு எத்தனை கிராஃப் போட்டிருந்தேன் ரெண்டு மெட்டல் 1 மெட்டல் 2ன்னு போட்டிருந்தேன்னா ஸோ இப்போ உங்களுக்கு அதுவும் இப்போ உங்களுக்கு ஓரளவு கிளாரிட்டி ஆகிருக்கும் ஸோ திஸ் இஸ் அ ஃப்ரீக்வன்சி திஸ் இஸ் அ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஸோ இந்த மெட்டல் இது வந்து மெட்டல் 1 இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் இயர் இப்போ நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணலாம் ஓகே டோன்ட் வரி இப்போ நம்ம கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போகிறோம் எவ்ரி எக்ஸ்ப்ளனேஷன் இஸ் டன் பட் யா ஒரு சின்ன விஷயங்கள் இருக்கு லெட்ஸ் see ஓகே நான் சில பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் ஓகே அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க okay I will say some 3 points அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் நம்ம இன்றைக்கே we will try to solve problems சரி இந்த இதில் இந்த ரெண்டு மெட்டலில் யாருக்கு ஸ்டாப்பிங் த்ரெஷோல்டு மினிமம் ஃப்ரீக்வன்சி யாருக்கு அதிகம் இந்த ரெண்டு மெட்டலில் கேன் anyone say this is F01 எதுக்கு த்ரெஷோல்டு ஒர்க் ஃபங்க்ஷன் பேசிக்கலி யாருக்கு அதிகம் மெட்டல் 1க்கு ஒர்க் ஃபங்க்ஷன் அதிகமா இல்லை மெட்டல் 2க்கு ஒர்க் ஃபங்க்ஷன் அதிகமா come on question வந்து it's very clear ரெண்டு மெட்டல் சர்ஃபேஸ் கிராஃப் கொடுத்துருக்கேன் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் இதில் யாருக்கு ஒர்க் ஃபங்க்ஷன் அதிகம் 2
அப்படின்றீங்க. ஓகே, சி அதாவது ரெண்டு ஃப்ரீக்வன்சிஸ் ஆர் தேர். இதில் யாருக்கு வாட் இஸ் அ ஒர்க் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா என்னது? ஒர்க் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு h இன்ட்டு எஃப் நாட். இங்கே யாருக்கு த்ரெஷோ மினிமம் ஃப்ரீக்வன்சி அதிகம்? FO2 ரைட். ஸோ அதனால் மெட்டல் 2க்கு ஒர்க் ஃபங்க்ஷன் என்னது அதிகம்? ஏன்னா எஃப் நாட் அதிகம், ஸோ ஒர்க் ஃபங்க்ஷன் அதிகம். சிம்பிள் ஆஸ் தட். ஓகே ரைட்பா. ஸோ இப்போ லாஸ்ட்டாக சில அப்சர்வேஷன் பாயிண்ட்டு, ஃபைனல் பாயிண்ட் நம்ம பார்த்துடலாம். நோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும், சில 2-3 பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, அதை பார்த்துடலாம். நோட் on photoelectric effect. We are going to see note on photoelectric emission. Note on photoelectric emission. First point என்னன்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல முக்கியமா என்ன அப்சர்வ் பண்றாங்கன்னா, photoelectric emission is an instantaneous process. Okay, photoelectric emission is a an instantaneous, it's an instantaneous process. எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்னா, time lag. Okay, time lag between incident photon and ejected electron is less than 10 to the power of -9 second. புரியுதா? டைம் லேக் எவ்வளோ இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. எலக்ட்ரான் வந்து ஃபோட்டான் வந்து படுறதுக்கும் எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகிறதுக்கும் 10 to the power of -9 செகண்ட். ரொம்ப ரொம்ப சின்ன வேல்யூ. ஓகே, ஸோ யா குயிக்காக நம்மளுக்கு அது ப்ராசஸ் நடந்துருது. ஓகே, இதுலேயே நம்ம என்னன்னா, திஸ் இஸ் விச் இஸ் நாட் ட்ரூ ஃபார் கிளாசிக்கல் தியரி ஆர் வேவ் தியரின்னு சொல்லுவான். ஓகே, இது வந்து ஆக்சுவலாக வந்து வேவ் தியரி என்ன சொல்லுதுன்னா, எலக்ட்ரான் வந்து கவனிங்க, ஓரலாகவே இந்த பாயிண்ட் சொல்கிறேன். நீங்கள் தியரி படிக்கும்போது, உங்கள் புக்ஸ்லாம் எடுத்து படிக்கும்போது உங்களுக்கு இது புரிஞ்சிடும். அதாவது நம்மளுக்கு என்ன எக்ஸ்பெரிமெண்டலாக என்ன அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா, ஃபோட்டான் வந்து படுறதுக்கும் லைட் எமிட் ஆகிறதுக்கும் என்னது, தெர் இஸ் அ டைம் லேக் ஆஃப் 10 to the power of -9 செகண்ட் தான். ரொம்ப ஸ்மால் டைம். ஆனால் கிளாசிக்கல் தியரி, அதாவது நீங்கள் வேவ் ஆப்டிக்ஸ் வேவ்ஸ்லாம் படிக்கிறப்போ எனர்ஜி இஸ் கண்டினியூஸ். ஓகே, அதாவது என்னென்னா, எலக்ட்ரான் வந்து ஸ்லோவாக எனர்ஜி கெயின் பண்ணி த்ரெஷோல்ட் எனர்ஜி ஒர்க் ஃபங்க்ஷனோட அதிகமாக இருந்தால் எலக்ட்ரான் எமிட் ஆகும் அப்படின்றது தான் வேவ் தியரி சொல்கிறது. வேவ் தியரி என்ன சொல்லுதுன்னா, லைட் வந்து படுது, லைட்டோட எனர்ஜியை வந்து ஸ்லோவாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டே வரும். ஒரு பாயிண்டில் வந்து த்ரெஷோல்ட் ஒர்க் ஃபங்க்ஷனோட அதிகமாக இருக்கும்போது எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகும் அப்படின்றது வேவ் தியரி சொல்கிறது. ஓகே, பட் ஆனால் நம்மளுக்கு ப்ராக்டிக்கலாக என்ன அப்சர்வ் ஆகுது, வேவ் தியரி இங்கே ஒர்க் அவுட் ஆகாது. ஃபோட்டான் வந்து பட்டோன்னே ரொம்ப ஸ்மால் டைம்லேயே படக்குன்னு வெளில வந்துடுது எலக்ட்ரான். ஆனால் வேவ் தியரி படி பார்த்தீங்கன்னா, அந்த எலக்ட்ரான் மேலே எனர்ஜி ஃபோட்டான் லைட்டு போய் பட்டு வேவ்ஸ்லாம் பட்டு வேவ்ஸ் அப்படியே கண்டினியூஸ் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி எலக்ட்ரான் வெளியில் வரணுன்றது வேவ் தியரி சொல்கிறது. ஆனால் இங்கே அப்படி நடக்கலை. ஸோ தேர் இஸ் அ ஃபெயிலியர் இன் த வேவ் தியரி. ஸோ ஃபோட்டான் கான்செப்ட் இஸ் த கரெக்ட் கான்செப்ட் டு எக்ஸ்பிளைன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஸோ லைட்டு வந்து இந்த இடத்துல சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறான். லைட்டு இங்கே சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகிருக்கு. அந்த பார்ட்டிகல் ஆஃப் எனர்ஜி அப்சர்வ் பண்ணோன்னா உடனே எலக்ட்ரான் வெளில வந்துருச்சு. ஸோ வேவுக்குள்ளே சில டைம் பார்ட்டிகல் கேரக்டர் லைக் ஃபோட்டான்ஸ் இருக்குது, லைட்டுக்குள்ளே வேவ் லைக் பார்ட்டிகல் லைக் ப்ராப்பர்ட்டிஸ் லைக் ஃபோட்டான்ஸ் இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இது வந்து 10 to the power of -2 இஸ் ஃபார் ப்ராக்டிக்கல். பட் கிளாசிக்கலாக முன்னாடி படித்தது படி இட் டேக்ஸ் வெரி லாங் டைம். பட் ஆனால் அப்படி நடக்கிறது இல்லை. ஓகே ரைட் ரைட்டாப்பா. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, சரி, இப்போ ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் வந்து இன்டென்சிட்டியை டிபெண்ட் பண்ணியிருக்கா இல்லையா? ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல்
நம்மளோட ஃபார்முலா ஒன்று கிடைச்சதுல, நம்மளோட ஃபார்முலா வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு என்ன ஃபார்முலா கிடைச்சதுன்னா HF is equal to HF0 plus VS, E into VS. இந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? இப்போ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் எங்கேயாவது நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கா இல்லையா? ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணியிருக்கா, நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கா? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இன்டென்சிட்டினாலே இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு n. ஃப்ரீக்வன்சியை பற்றி பேச மாட்டான். ஓகே, ஸோ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் what? Frequency of incident photon. புரியுதா இல்லையா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ இன்சிடென்ட் ஃபோட்டானோட ஃப்ரீக்வன்சியை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அது இன்டென்சிட்டியை டிபெண்ட் பண்ணவே இல்லை. இன்டென்சிட்டி மீன்ஸ் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எனக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. எனக்கு அந்த இன்சிடென்ட் ஃபோட்டானோட ஃப்ரீக்வன்சி தான் முக்கியம் அப்படின்றது தான் பாயிண்ட். புரிகிறதா? எஸ். ஸோ இதனால தான் நம்மளுக்கு ஒரு கிராஃப் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? இந்த பாருங்கள், இந்த கிராஃபை பாருங்கள். ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வந்து பாருங்கள், நான் ஃப்ரீக்வன்சியை இன்டென்சிட்டியே இந்த பாருங்கள், இந்த கிராஃபில், இந்த தேர்டு கிராஃபில் நம்ம என்ன பண்ணோம்னா இன்டென்சிட்டியை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டோம். 3 கிராஃப், இந்த 3 கிராஃப்லுமே இன்டென்சிட்டியை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டேன். தட் இஸ் என்ன கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டேன். பட் எக்ஸ்பெரிமெண்டலாக நம்மளுக்கு என்ன கிராஃப் கிடச்சிது? ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ண நல்லா கவனிங்க, ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ண கைனடிக் எனர்ஜி அதிகமாக கம்மியாக, ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ண எனர்ஜி அதிகமாக கம்மியாப்பா? கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ண கைனடிக் எனர்ஜி அதிகமாகுதா கம்மியாகுதா? இப்போ கவனிங்க, இங்கே வந்து ஒர்க் ஃபங்க்ஷன்றது ஒரு கான்ஸ்டன்ட். ஒரு மெட்டலுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கான்ஸ்டன்ட். ஸோ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக? ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். அப்போது கைனடிக் எனர்ஜி நீங்கள் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா மோர் ஃபாஸ்டர் த எலக்ட்ரான்ஸ் வில் கம் டுவர்ட்ஸ் த கலெக்டர் பிளேட். கரெக்டாக இல்லையா? மோர் யூ இன்க்ரீஸ் த ஃப்ரீக்வன்சி மோர் ஃபாஸ்டர். ஏன்னா ஒர்க் ஃபங்க்ஷன் போக மீதி எனர்ஜி எல்லாமே என்ன ஆகும்? கைனடிக் எனர்ஜி ஆகிடும். ஸோ மோர் ஃபாஸ்டர் த எலக்ட்ரான் ரீச்சஸ் த கலெக்டர் பிளேட். அப்போது அந்த எலக்ட்ரானை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணி ஜீரோ ஆக்கணும். கலெக்டர் பிளேட் வரத்துக்கு முன்னாடி மொத்தமாக ஜீரோ ஆக்கணும்னா நான் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கம்மி நெகட்டிவ் கொடுத்தா போதுமா, மோர் நெகட்டிவ் கொடுத்தா போதுமா? கம்மி நெகட்டிவ் கொடுக்கணுமா, மோர் நெகட்டிவ் கொடுக்கணுமா? இப்போ இங்கே ஒரு மைனஸ் போட்டுக்கோங்கப்பா. இந்த கிராஃபில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. யூ புட் அ மைனஸ் இயர். ஓகே, இந்த இடத்துல ஒரு மைனஸ் வரும். ரைட்டா? இந்த இடத்துல ஒரு மைனஸ். சரி, வேகமாக வருது கைனடிக் எனர்ஜி. அதை மொத்தமாக ஸ்டாப் பண்ணணும்னா என்னது? மோர் நெகட்டிவ் யூ நீட் டு கிவ். அப்போ தான் மோர் ரிப்பல்ஷன். இல்லைனா அது கலெக்டர் பிளேட்டை ரீச் பண்ணணும், ஃபோட்டோஎலக்ட்ரிக் கரண்ட் வந்துடும். ஸோ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்ன்றது மொத்தமாக எலக்ட்ரானை ஸ்டாப் பண்ணணும். அப்போனா மோர் நெகட்டிவ். ஏன்னா மோர் கைனடிக் எனர்ஜி இல்லை. ஸோ மோர் ஃப்ரீக்வன்சி, மோர் கைனடிக் எனர்ஜி, தென் மோர் நெகட்டிவ். அதனால தான் இந்த கிராஃபை பாருங்கள். ஃப்ரீக்வன்சி F1 ரொம்ப அதிகமாக, அப்போ என்னோடய ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ரொம்ப நெகட்டிவாக இருக்குது பாருங்கள். இந்த ஃப்ரீக்வன்சிக்கு எனக்கு இந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் மோர் நெகட்டிவ். ரொம்ப கம்மி ஃப்ரீக்வன்சிக்கு ரொம்ப கம்மி நெகட்டிவ் கொடுத்தாலே போதும். புரியுதா இந்த கிராஃபு? பட் ஆனால் 3 பேருக்குமே எது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது? Photoelectric current, saturation current is constant. But this is the saturation value, right? Saturation current ஏன் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது? What is saturation current? Saturation current ஏன் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது? ஏன்னா இன்டென்சிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஒரு ஃபோட்டானால ஒரு எலக்ட்ரானை தான் எடுக்க முடியும். எவ்வளோ தான் நீங்கள் ஃப்ரீக்வன்சி வச்சுருந்தாலும் வந்த எலக்ட்ரானை தானே உங்களால் ஆக்சலேட் பண்ண முடியும். முதல்ல எலக்ட்ரான் வரணும் இல்லை? ஸோ எவ்வளோ தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணாலும், தட் இஸ் பாசிட்டிவ் பிளேட் பொட்டென்ஷியல் வந்து பாசிட்டிவ் வச்சாலும் கான்ஸ்டன்ட் கரண்ட் தான் வரும். ஸோ சேச்சுரேஷன் கரண்ட் வந்து நம்மளுக்கு என்னது? கான்ஸ்டன்ட். பட் ஸ்டாப் பண்ணுற அந்த நெகட்டிவ் பொட்டென்ஷியல், ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் பார்த்தீங்கன்னா மோர் நெகட்டிவ் கொடுக்கணும் வித் இன்க்ரீஸ் இன் ஃப்ரீக்வன்சி. யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? Okay, Dinesh, 12th formula. CBSE or state board you are asking? Dinesh. Right pa. So இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா
ரைட். இப்போ நம்ம அந்த ரெண்டாவது பாயிண்ட்டை பார்த்துட்டோம். ஸோ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? இதுதான் அந்த ரெண்டு பாயிண்ட் ஐ வாஸ் ட்ரைங் டு சே. ஓகே ரைட். இப்போ நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் போயிடலாம். ரைட், லெட்ஸ் see problems now. கொஸ்டின் எழுதுறேன் பாருங்க. see work function for a certain metal வந்து என்னதான் 4.2 அப்படின்னு கொடுத்துருக்கான். எலக்ட்ரான் வோல்ட்டில் கொடுத்துருக்கான். ஓகே, will this metal give photoelectric effect? இந்த மெட்டல் வந்து photoelectric effect தருமா அப்படின்னு கேட்குறான். for incident radiation of wavelength 330 nanometer. அதாவது 330 நானோமீட்டருக்கு இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் மெட்டல் வந்து 4.2 எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு எலக்ட்ரான் வெளில எஜெக்ட் ஆகுமா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கான். லெட்ஸ் see யார் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். If anyone is there in the live, gives a thumbs up. லைக் பட்டனை ஸ்மாஷ் அவுட் பண்ணுங்க, லைக் கொடுங்க. நம்ம இதுக்கு ட்ரை பண்ணுங்க ப்ராப்ளம் ட்ரை பண்ணுங்க. ஓகே குட். ஸோ கவனிங்க இந்த ப்ராப்ளம் எப்படி பண்ணுறான் அப்படின்னு. சரி, ஒர்க் ஃபங்க்ஷன் என்ன வரும் நம்மளுக்கு? வாட் இஸ் த ஒர்க் ஃபங்க்ஷன்? ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ எப்போ வந்து எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகும் கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். when does an electron will get ejected? இன்சிடென்ட்டோட எனர்ஜி வந்து should be greater than or equal to W. இதுக்கு இருந்தால் தான் முதல்ல எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகும். கிரேட்டர் தென் ஈயாக இருந்துச்சுன்னா, கிரேட்டர் தென் ஒர்க் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? டெஃபினட்டாக எலக்ட்ரான் வில் ஹாவ் அ கைனடிக் எனர்ஜி ஆஃப்டர் எஜெக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான்றது கவனிங்க. ஸோ வாட் இஸ் த எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான்? ஒர்க் ஃபங்க்ஷன் எவ்வளோ? ஒர்க் ஃபங்க்ஷன் இஸ் 4.2 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்துட்டான். ஒர்க் ஃபங்க்ஷனோட வேல்யூ 4.2 எலக்ட்ரான் வோல்ட். பட் எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான் என்னது? hc by lambda. கரெக்டாக இல்லையா? hc by lambda. hc ஓட வேல்யூ என்ன தெரியும் நம்மளுக்கு? வாட் இஸ் hc ஓட வேல்யூ என்னது நம்மளுக்கு? 1242 எலக்ட்ரான் வோல்ட் நானோமீட்டர். இப்படி எழுதலாமா எழுதக்கூடாதா? எஸ், ஐ கேன் ரைட்.
நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, HCயை வந்து எலக்ட்ரான் வோல்ட்டில் எழுத முடியும் இன் டர்ம்ஸ் ஆஃப் நானோமீட்டர். ஸோ வாட் இஸ் த லேம்டா வேல்யூ? லேம்டா வேல்யூ வந்து நம்மளுக்கு 330 நானோமீட்டர். ஓகே, ஸோ இந்த நானோமீட்டர் கேன்சல் ஆகிடும். ஓகே, ஸோ வி ஆர் லெஃப்ட் வித் வாட்? இந்த கேல்குலேஷன் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும் நம்மளுக்கு? வாட் ஆன்சர் யூ ஹேவ்? நம்மளுக்கு so what answer you are getting? 3.76 electron volt. இப்போ 3.76 electron voltனு வருதுப்பா. பட் இந்த எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான் வந்து ஒர்க் ஃபங்க்ஷனோட அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா? ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து 4.2, இது வந்து 3.76. ஸோ பேசிக்காக வேல்யூ என்னவா இருக்குது? கம்மியாக இருக்குது. ஸோ எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான் இஸ் லெஸ் தென் வாட்? ஒர்க் ஃபங்க்ஷன். ஸோ என்னது? நோ எலக்ட்ரான் இஸ் ejected. புரியுதா இல்லையா? நோ எலக்ட்ரான் இஸ் ejected here. ஓகே ரைட். இப்போ அடுத்த ஒரு ப்ராப்ளம் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராப்ளம். Threshold frequency for a certain metal. Threshold frequency means what? Threshold frequency f0 ஓட வேல்யூ கொடுத்துருக்கான், equal to 3.3 into 10 to the power of 14 hertz. If light of frequency frequency 13 hertz is incident on metal அப்படின்னு கொடுத்துருக்கான். is incident on metal. இப்போ என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா, find the cutoff voltage. cutoff voltage ன்னு கேட்குறான்ப்பா. cutoff voltage for photoelectric emission. What is meant by cutoff voltage? Any idea what is cutoff voltage? Find the cutoff voltage for photoelectric emission. Yes pa. cutoff voltage na inga enadhu? அவன் basically stopping potential என்னன்னு கேக்குறான். அதுதான் cutoff voltage ன்னு கேட்டிருக்கான். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? come on. yes ஆன்சர் போடுங்க. So what is the value? Come on. Yes. So threshold frequency கொடுத்திருக்கான். அவன் என்ன கேட்டிருக்கான்? cutoff voltage is nothing but நம்மளோட stopping potential. Okay. So formula நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? What formula we can use? நம்மளுக்கு என்ன formula தெரியும்? HF is equal to HF0 plus E into Vs. கரெக்டா? அவன் Vs தான் இங்கே என்னன்னு கேட்குறான். ஸோ என்ன வரப்போகுது நம்மளுக்கு?
ரைட்ப்பா. ஸோ நம்மளுக்கு வந்து எஃப் நாட்டோட வேல்யூ கொடுத்துட்டான், ரைட்டா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் டைரக்ட்லி, யூ கேன் ஃபைண்ட் த விஎஸ். ஸோ விஎஸோட வேல்யூ h/e f minus, yeah, this is the expression. You need to substitute and find the answer. So என்னென்ன வேல்யூஸ் வரும்? டேரெக்டாக ஹெச்சோட வேல்யூ உங்களுக்கு தெரியும், வேல்யூஸை டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபைனலி you will get answer as what? 2.03 volt. 2.03 volt. Any doubt? Yeah. Right, okay, good. So இப்போ அடுத்து we will move on. We will see another problem. So இப்போ பாருங்க, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின். நோட் பண்ணிக்கோங்க. கட் ஆஃப் voltage in certain experiment. Cut off voltage in certain experiment they have given. Is 1.5 volt. What is the maximum kinetic energy of the emitted electron? What is the maximum kinetic energy of emitted electron? என்ன வரும்? Cut off voltage in a certain experiment is for 1.5 volt. Okay, cut off voltage they have given. Cut off voltage na enadhu? Stopping potential. Okay, so what is the maximum KE of the emitted electron? So emitted electron or maximum kinetic energy enna nu kekran. First come on. Yeah, how you will find? So cut off voltage into the Vs, kinetic energy kum Vs kum enna relation irukku namakku? What is kinetic energy? Kinetic energy is Ke, which is equal to E into Vs, correct? So this is the solution. So kinetic energy kekran, stopping potential kudutan, Vs oda value enadhu 1.5 V. So very easy question. Ke is equal to E oda value enadhu 1.6 into 10 to the power of minus 19 into what? You need to have the Vs value 1.5 volt. So இதுக்கு answer என்ன வரும் நம்மளுக்கு? It's a very easy question. You will have 2.4 into 10 to the power of minus 19 joule. புரியுதா இல்லையா? Yes. Okay, right. So இப்போ அடுத்து see, இப்போ நம்ம வந்து kinetic energy கண்டுபிடிச்சோம். What is the maximum velocity? Speed கேட்டானா என்ன பண்ணுவீங்க? See, maximum kinetic energy you have found. இதிலே max speed என்ன வரும்னு கேட்டானா? What is the maximum speed of the electron? So kinetic energy equal to என்ன தெரியும் நம்மளுக்கு? Half mv square, right? This is the max. ஒரு photon வந்து படுது, ஒரு எனர்ஜி வந்து என்ன ஆகுது? work ஃபங்க்ஷனுக்கு போயிடுது. மீதி உள்ள எனர்ஜி என்ன ஆயிடுது? kinetic energy. மீதி உள்ள எல்லா எனர்ஜியுமே kinetic எனர்ஜிக்கு தான் போகுது. அப்போ we can say what? That is the maximum speed. மீதி உள்ள எல்லா எனர்ஜியும் என்ன ஆயிடுது? ஸ்பீடுக்கு, kinetic எனர்ஜிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. So which is nothing but what? Speed contribution. So it is a max speed. So 2 ke by m. So what is V max here? Root of 2 ke by m. புரியுதா இல்லையா? யாருக்கா டவுட்? Yeah, this is the expression. So kinetic energy கண்டுபிடிச்சிங்களா, அதை substitute பண்ணுங்க. Mass of electron you substitute. Finally you will get to the V max. Okay, right pa. So இப்போ கிராஃப்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம், யாருக்கும் டவுட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட். ஸோ அந்த 4 கிராஃப்ஸ் படிக்கும்போது என்னென்னா, உங்கள் புக்ஸில் வந்து இன்டென்சிட்டி ஃப்ரீக்வன்சியோட ரிலேஷனை எழுதியிருக்க மாட்டேன், நான் கிளியராக எழுதியிருந்தேன். ஸோ நோட்ஸ் வேணுன்றவங்க நம்ம டெலகிராம் குரூப்பில் பின் பண்ணியிருப்பேன். ஓகே, அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ரைட், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து we will see a last one more problem, then we finish the discussion. Okay,
ஓகே, இதுவும் அதே மாதிரி ஒரு பேஸ்ட் ப்ராப்ளம் இது. 1 minute, 1 minute, I'll give you this problem. நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள், உங்கள் நோட்ஸை ரிவிஷன் பண்ணிட்டுருங்க. I will give this problem. இப்போ ரிவிஷன் பண்ணுங்கள் நோட்ஸ் எடுத்து. I will give you this problem. இந்த ப்ராப்ளம் தான் it is. let's see யார் இதை கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கலாம். This is an example from a book. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் இது. கவனிங்க, this is the problem. Work function for cesium they have given. Work function of cesium is 2.14 electron volt. Threshold frequency for cesium என்னன்னு கேக்குறான். அப்புறம் wavelength of the incident light if the photoelectric current is brought to 0 by stopping potential 0.60 volt. So stopping potential ஓட வேல்யூ கொடுத்துட்டான். அதாவது photoelectric current கம்ப்ளீட்டா 0 ஆகிறதுக்கு தேவைப்படக்கூடிய potential they have given. Okay, h ஓட வேல்யூ கொடுத்துட்டான். Okay, how we are going to solve this problem? Come on. First நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? Threshold frequency. I will give you 1 minute. At least நீங்க formulas வந்து ப்ராப்பரா எழுதுங்க. இந்த first questionக்கு என்ன ஃபார்முலால இருந்து ஆன்சர் வரும், ரெண்டாவது questionக்கு என்ன ஃபார்முலால இருந்து ஆன்சர் வரும். first ஃபார்முலா எழுதிருங்க. சப்ஸ்டிடியூஷன் கூட நீங்க ரெண்டாவது தனியா நீங்க போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலாஸ் என்ன வருதுன்னு பாருங்க. வொர்க் அவுட் பண்றீங்களா? சோ வொர்க் ஃபங்க்ஷன்ன்றது என்னது? h into f0, கரெக்ட்டா? f0 is the threshold frequency. டைரக்ட்டா சப்ஸ்டிடியூஷன் பண்ணலாம். சப்ஸ்டிடியூஷன் பண்ணீங்கனா you will get the answer. சோ f0 ஓட வேல்யூன்றது என்னது? w by h மூலமா நீங்க கண்டுபிடிக்கலாம், கரெக்ட்டா? இப்போ அடுத்து நமக்கு wavelength of the incident light. இன்சிடென்ட் லைட்டோட வேவ்லென்த் என்னன்னு கேட்குறான்ப்பா. இது வரைக்கும் இது மாதிரி கேட்கல கொஸ்டின்ஸு. இன்சிடென்ட் லைட்டோட வேவ்லென்த் என்னன்னு கேட்குறான். தட் இஸ் இப்போ ஒரு லைட் வந்து இன்சிடென்ட் ஆகுதுன்னு வைங்க, மேபி இட் இஸ் ஹெச்எஃப். அந்த ஹெச்எஃப் எப்படி எழுத முடியும்? ஹெச்சி பை லேம்டான்னு எழுதலாமா? இதுதான் இன்சிடென்ட் லைட்டோட எனர்ஜி. அதில் இருக்கக்கூடிய லேம்டாவை வி கேன் ரைட் டைரக்ட்லி. ஸோ அது லேம்டா என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறான். ஸோ இது எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? The formula is in your hand. திங்க் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். சிம்பிள், ஐன்ஸ்டைன்ஸ் photoelectric equation. HF is equal to work function HF0 divided by HF0 into EVS, கரெக்டா? கொஸ்டின்ல ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கொடுத்துட்டான். உங்களுக்கு F0 என்னன்னு தெரியும், கரெக்டா? இல்லையா? F0 தெரியும்ல, W by H இங்க. So F எப்படி எழுதலாம்? F you can write it as what? முதல்ல H இந்த சைடு கொண்டு வாங்க. H அங்க வச்சிருக்க வேண்டாம். I can write what? First வந்து F is equal to F0 plus E by H Vs, கரெக்டா இல்லையா? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் உங்களுக்கு தெரியும். இப்போ Fன்றது என்னன்னா C by lambda. lambda தான் என்னன்னு கேட்குறான். ஃபர்ஸ்ட் பேசிக்கலி நீங்கள் F கண்டுபிடிங்கப்பா. இது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் F கண்டுபிடிங்க. F0 தெரியும், which is equal to W by H. E by H ஓட வேல்யூ தெரியும். அப்புறம் என்னது? Vs. இப்போ E by H எப்படி கண்டுபிடிப்பீங்க? E by H ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், ப்ராப்ளமே இல்லாமல். எப்படி கண்டுபிடிப்பீங்க? Eன்றது என்னது? எலக்ட்ரான். எலக்ட்ரானோட சார்ஜ் வேல்யூ. H நான் எப்படி எழுதலாம்? In terms of EV, I have told you a method. E is equal to H ஓட வேல்யூ 4.14. போன லெக்சரில் சொன்னேன் இல்லையா? 4.14 10 to the power -15 EV செகண்ட் எழுத முடியுமா? ஸோ இந்த EV EE கேன்சல் பண்ணிங்கன்னா
you will get in the unit of what. அதனால தான் சில டைம் இப்படி எழுதுறது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜூல் செகண்ட் அப்படின்னு வந்துடும். electron volt EE I can easily cancel. Okay, right. So I am left with this expression. So E by H. So F ஓட வேல்யூ நீங்கள் டேரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, எஸ்ப்பா. ஸோ இப்போ இந்த டிஸ்கஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்ன்றது ஐ பிலீவிங் இட். ஓகே, நிறைய பேர் வந்து இது வந்து நான் ஆஃப்டர்நூன் செஷனாக வச்சுருந்தேன். ஓகே, சில பேர் வந்திருந்தீங்க, சில பேர் வந்து ஜாயின் பண்ண முடியல. தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ரெக்கார்டட் டிஸ்கஷன் பாருங்கள். திஸ் இஸ் பார்ட் 2. டோட்டலாக உங்களுக்கு 4 செஷனில் டியூவல் நேச்சர் கம்ப்ளீட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 செஷன் முடிஞ்சிருச்சு. வி ஹவ் கம்ப்ளீட்டட் அ வெரி குட் அமௌண்ட். ஸோ இப்போ வந்து பாருங்கள், இதில் வந்து லைட் வந்து என்ன பண்ணுச்சு, சி லாஸ்ட் ஒரு பாயிண்ட். லைட் வந்து ஒரு சர்ஃபேஸ் மேலே பட்டு ஒரு எலக்ட்ரானை நாக் அவுட் பண்ணிட்டு போயிடுச்சு. பேசிக்கலி இது என்னது, இது ஒரு பார்ட்டிக்கல் தானே. ஒரு பார்ட்டிக்கலை தூக்கி நீங்கள் தரையில் அடிச்சிங்கன்னா அந்த தரையில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்லாம் என்ன ஆகும், தே வில் பி ரிமூவ்டு. கரெக்டாக ஒரு பொருளை ஓங்கி அடிங்கப்பா, அந்த சர்ஃபேஸில் இருக்க மண்ணெல்லாம் செதற மாதிரி. ஸோ ஒரு வேவு லைட்டை வச்சு லைட்டோட பார்ட்டிக்கல் நேச்சர் இதில் காமிச்சிருக்கும். Light has shown its particle nature. Particle nature எப்போ இதில் light has shown its particle nature எங்கன்னா photoelectric effectல. ஏன்னா ஒரு பாருங்க, ஒரு பாலை எடுத்து நீங்கள் தரையில் அடித்தா தான் பேத்துட்டு வரும். பட் லைட்டை அடித்து ஒரு எலக்ட்ரான், ஒரு பார்ட்டிக்கல் வெளில வந்துருச்சு. லைட்டுன்றது பொதுவாக வேவ் தானே நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு பார்ட்டிக்கல் பண்ணக்கூடிய விஷயத்தை இந்த வேவ் பண்ணி காமிச்சிருக்கு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் மூலிமா. அந்த வேவ் மாதிரி தான் வந்து பட்டுச்சு, லைட்டு தான் வந்து பட்டுச்சு. பட் வேவ் பார்ட்டிக்கல் பண்ணக்கூடிய ஒரு எலக்ட்ரானை பேத்து எடுத்துகிட்டு போச்சு. ஓகே, ஸோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் வேவ், பார்ட்டிக்கல் நேச்சர் ஆஃப் வேவ். இதோட நம்மளுக்கு வேவ் நேச்சர்ன்றது என்ன தெரியும், வேவ் என்னெல்லாம் பண்ணும், வேவ் என்னென்ன நேச்சர் காமிக்கும். டைஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ், இதெல்லாம் யார் பண்ணுவா. அப்புறம் போலரைசேஷன், இதெல்லாம் வேவ் பொறுமையாக எப்போ பார் பண்ணுறது. ஆனால் வேவ் பண்ணாத ஒரு விஷயம் என்னது, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இதை வந்து நீங்கள் முன்னாடி வச்சிருந்த கிளாசிக்கல் தியரி வச்சு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இப்போ இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன், போலரைசேஷன்லாம் கிளாசிக்கல் தியரி, தட் இஸ் ஓல்டன் தியரி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பட் ஃபோட்டான் கான்செப்டை வச்சு, அதாவது பிளாங்க்ஸை சொன்ன அந்த ஃபோட்டான் கான்செப்டை வச்சு தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. அதில் அவர் பிளாங்க் என்ன சொன்னார், லைட் வந்து இஸ் மேட் ஆஃப் பார்ட்டிக்கல் லைக் நேச்சர் கால் ஃபோட்டான்ஸ். லைட்டை வந்து நீங்கள் கண்டினியூஸ் ஃபார்மில் வரணும்னு நினைக்க வேண்டாம். இட்ஸ் லைக் ரெயின் ட்ராப்லெட்ஸ் மாதிரி வரதை நீங்கள் எடுத்துக்கலாம்னு சொன்னார்ல. இட்ஸ் அ டிஸ்கிரேட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. அந்த ஃபோட்டான் தான் நம்மளுக்கு இங்கே பார்ட்டிக்கல் நேச்சர் ஆஃப் லைட். எழுதிக்கோங்க, ஃபோட்டான் இஸ் த பார்ட்டிக்கல் நேச்சர் ஆஃப் லைட். அதை வச்சு தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை ஐன்ஸ்டைன் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பேசிக்கலி என்ன காமிச்சது, பார்ட்டிக்கல் நேச்சர். இப்போ நம்ம நாளைக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் we are going to see one more example for the particle nature of light. அதாவது அடுத்த கிளாஸ், நெக்ஸ்ட் வீக் 2 கிளாஸ் இருக்குல்ல, அதில் நம்ம போர்ஷன்ஸ் முடிச்சிருவோம் டியூவல் நேச்சரு. ஸோ காம்ப்டன் எஃபெக்ட் will do that. காம்ப்டன் எஃபெக்ட். ஸோ காம்ப்டன் எஃபெக்ட்னு ஒரு எஃபெக்ட் இருக்குது. அதில் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் மாதிரி என்ன நடக்குது, ஒரு பார்ட்டிக்கல் பண்ணக்கூடிய விஷயத்தை வேவ் பண்ணி காமிக்கும். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் எப்படி ஒரு எலக்ட்ரான் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு போச்சுல, which wave cannot do this, but wave பண்ணி காமிச்சது ஃபோட்டான் மூலிமா. இப்போ அதே மாதிரி காம்ப்டன், அதையும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகே, ஐ திங்க் த டிஸ்கஷன் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களை மீட் பண்ணுறப்பா. பாய்.